ஹாய் அமேஸ், நான் உங்கள் மினி. இன்னைக்கு வந்து கான்ட்ராக்ட் மேரேஜ் ப்ரொஃபஸர் அப்படிங்கிற ஜேகேயோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லியும் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அப்புறம் இன்றைக்கி ஒரு முக்கியமான டே. ஸோ ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே அமேஸ். டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயுமே இருக்குது. ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு அதெல்லாம் ஓகே, நான் மட்டும் ஸ்டோரிக்குள்ளே வாங்க. இல்லைக்கா எனக்கு எஃப்எஃப்லாம் பிடிக்காதுக்கா அப்படின்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே வாங்க டேரெக்டாக ஸ்டார்டிங்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தா ஒரு வெட்டிங் ஹால் தான் பார்க்குறோம். அங்கே செம்மழகாக ஒயின் ரெடியாக இருக்கா. ஒயின் அப்படியே அவங்க அம்மாவே பார்த்துட்ருக்கா. என்னடி தேவதை மாதிரி இருக்க தெரியுமா? அம்மா இந்த நெக்லஸ் இவ்வளோ பெருசுக்கு போட்டு என் கழுத்தை குத்துது. உங்கள் அம்மா உங்களை நிமிஷம் ஸ்டாப் பண்ணிட்டு பார்க்குறாங்க. இவ்வளோ பெரிய தோடு என் காது வலிக்குது. அது இந்த தலையில் ஒன்று போட்டுட்ருக்க பாரு. மண்டையே வலிக்குது தெரியுமா? உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, ஏண்டி இன்னைக்கு தாண்டி நீ பார்க்க பொண்ணு மாதிரியே இருக்க, அது உனக்கு பிடிக்கலையா? பொண்ணா? அப்பா இந்த வார்த்தையை கேட்கும்போது தலை கிறுக்குங்குது. உங்கள் அம்மா உங்களை பார்த்து முறைக்கிறாங்க. அதுலேயும் இந்த மூக்குத்தி இதெல்லாம் முக்கியமா? உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, இதுதான் மாப்பிள்ளை வீட்டு ட்ரெடிஷ்னலாம். ஸோ இப்படி தான் இருந்தாகணும். அம்மா அது வையன், இன்னைக்கு என்ன உனக்கு நான் பொண்ணு மாதிரி நடந்துக்கணும் அவ்வளோதானே? உங்கள் அம்மா பார்த்துட்டு டிங்கி டிங்கின்னு மண்டையை வேற ஆட்டுறாங்க. கர்த்தரே அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பொண்ணு கூப்பிட வந்திருக்கோன்னு சொல்லி ஒரு 4 பேர் வராங்க. உங்களால் எந்திரிக்கவே முடியல, ஏன்னா அவ்வளோ பெரிய லெஹங்கா. ஸோ மேரேஜ்க்கு அவங்க இதெல்லாம் லெஹங்கா தான் போடுவாங்க போல. அவ்வளோ கிராண்டாக செம்ம ஒர்க்கு, அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. அந்த பாவடையே உங்களால் தூக்க முடியல. அது தூக்க வர 2 பேரும் ஹெல்ப் பண்ணுறாங்க. நீங்கள் அப்படியே திரும்பி உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க. ஏன்னா எப்போதுமே ஒரு டிஷர்ட் ஒரு ட்ராக்கோடு அலையிற பொண்ணு ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு ட்ரெஸ் போட்டால் அவளுக்கு எப்படி இருக்கும்? செம்ம வெயிட்டாக இருக்கும்ல, அப்படி தான் இருக்குது உங்களுக்கு. இப்போ நேராக இப்போ உங்களை வந்து அந்த இடத்துக்கு கூட்டி போயிட்டுருக்காங்க, அதாவது தாலி கட்ட போகிற இடத்துக்கு. அங்கே எல்லாரும் அவ்வளோ ஆர்வமாக உங்கள் ஃபேஸ் பார்த்துட்ருக்காங்க. உங்கள் அம்மாவும் போய் அங்கே உட்காந்துருப்பாங்க. அவ்வளோ ஆர்வமாக இருக்குது அவங்க ஃபேஸ்லாம். இதெல்லாம் டோட்லி வேஸ்ட். எல்லோரும் இவ்வளோ ஹாப்பியான பார்த்துட்ருக்காங்கள, எல்லாம் கொஞ்ச நாளுக்கு தான், ஜஸ்ட் ஒரு 2 இயர்ஸ். அதுக்கப்புறம் அவ்வளோ இந்த மேரேஜ் ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த ஒன்றும் இல்லை மேரேஜ்க்கு இவ்வளோ ஹாப்பினஸ். இது தெரிஞ்சால் எங்கள் அம்மா எனக்கு கொன்றும். அதுவும் எனக்கு தெரியும். ஆனால் அதான் எல்லாம் அவனால் எதுவும் சொல்கிறதுக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஐயன் வந்துட்டு நேராக போய் அந்த ஸ்டேஜில் உட்கார்றா. ஐயனுக்கும் ஜேகேக்கும் நடுவில் ஒரு ரெட் கிளாத் வந்து 2 பேர் சேர்ந்து இந்த சைடு அந்த சைடு பிடிச்சி ஒரு பெரிய கிளாத் இருக்குது. ஐயன் இந்த சைடு உட்காந்துருக்கா. ஸோ சொல்கிற ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணதுக்கப்புறம் அங்கிட்டிருந்து ஒரு ஹேண்ட்மேட் தான் வருது. ஸோ வந்து ஒயனுக்கு தாலி கட்டினதுக்கப்புறமா அந்த துணியை அப்படியே எடுக்கிறாங்க. ஒயன் அந்த ஃபேஸ் பார்க்குது. அந்த ஃபேஸ் ரொம்ப கோல்டாக இருக்குது. ஒரு ஸ்மைலும் இல்லை, ஒன்றும் இல்லை. எல்லோரும் வந்துட்டு அவன் கையில் வந்துட்டு குங்குமத்தை கொடுக்குறாங்க. அது ஒரு வட்டமாக இருக்கும், அதில் அந்த குங்குமம் இருக்குது. அப்படியே உங்கள் நெத்தியில் வைக்க சொல்கிறாங்க. வைக்கிறாங்க அவ்வளோ நீளத்துக்கு. அதெல்லாம் வச்சு முடித்ததுக்கப்புறம் ஓமகுண்டத்தெல்லாம் சுற்றி அந்த மேரேஜ் ஃபினிஷ் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்கீங்க. அங்கே இருக்க ஜேகேவும் அப்படியே தான் ரொம்ப சைலண்ட்டாக நிற்கிறான். ஸோ ஒரு வழியாக அந்த மேரேஜ்லாம் முடிஞ்சு இப்போ வந்து உங்களை நேராக ஜேகேவோட வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போகிறாங்க. நீங்கள் அப்படியே ஜேகே பார்த்துட்டு, நான் 1000 தடவை சொன்னேன் ஃபர்ஸ்ட் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகலான்னு. ஜேகே உங்களை பார்த்துட்டு, உன் பேச்செல்லாம் கேட்க முடியாது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகே பார்க்குறீங்க. காரில் இருக்கோம் அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் சைலண்ட் ஆகிட்டீங்க. உங்கள் அத்தையும் மாமாவும் நீங்கள் கத்தவும், என்னாச்சுமா? ஒன்றும் இல்லை அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சைலண்ட்டாக இருக்கீங்க. நேராக ஜேகே வீட்டுக்கு தான் போகிறீங்க. அங்கே போனதுக்கப்புறம் ஆராத்தையெல்லாம் எடுத்து இந்த பால் பழம் அதெல்லாம் நிறைய ரிச்சுவல்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு, எனக்கு டயர்டாக இருக்குது, இப்போதைக்கு நீ என்ன பண்ண சொல்கிற? நான் போகிறேன் எங்கள் வீட்டுக்கு. ஜேகே டக்குன்னு உங்களை நிமிர்ந்து பார்த்துட்டு, இப்போ எப்படி விடுவாங்க? அப்புறம் நைட் இங்கே ஸ்டே பண்ணுமா அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்களை பார்த்துட்டு, நிமிஷம் அமைதியாக இருக்கியா, இப்படி மொதல் ஆன்சர் பண்ணுறியா? ஜேகே உங்களை பார்த்துட்டு, வயசுக்கு மரியாதை கொடு. வயசுக்கு மரியாதை எனக்கு கொடுக்க தெரியும், ஃபர்ஸ்ட்டு நான் கேட்குறதுக்கு நீ பதில் சொல்லு ஷோ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உன் கையை பிடிச்சிட்டு டக்குன்னு எந்திரிச்சிட்டான். எல்லோரும் உங்கள் 2 பேர்த்தையும் பார்க்குறாங்க. எங்கே போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கடகடன்னு உன் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறோம். எனக்கு கால் தடுக்குது, இவ்வளோ பெரிய பாவடையை போட்டு எப்படி நடப்பேன்? பொறுமையாக தான் இழுத்துட்டு போவேன், அறிவே இல்லையா உனக்கு? ப்ரொஃபஸராக இருக்கேன், அப்புறம் எப்படி அறிவு இருக்கும்? ஐயோ ரொம்ப முளை தான். ஜேகே உங்களை பார்த்து முறைச்சிட்டு ஒரு வழியாக ரூமுக்கு இழுத்துட்டு போயிட்டான். இப்போ எதுக்கு நீ ஆர்குமெண்ட் பண்ணிட்டே இருக்க? நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன போட்டிருந்தேன் அக்ரிமெண்ட்டில்? ஜேகே உங்களை பார்த்துட்டு, என்ன போட்டிருந்தேன்? இந்த மாதிரி நான் அது போடலையே அப்படின்றான்.
உன்னோட ஃப்ரீடமுக்கு உனக்கு ஏற்ற மாதிரி நான் இருக்க விடுவேன்னு சொல்லி போட்டிருந்தீங்கல்ல. ஆமாம், எனக்கு இங்கே இருக்கிறது ஃப்ரீடமாகவே இல்லை. ஜேகே உங்களை பார்த்துட்டு இங்கே யாரும் கழுத்து நெரிச்சிட்ருக்கா, நீ பாட்டு தானே உட்காந்துருக்க. ஹேய் மேன், இவ்வளோ பெரிய ட்ரெஸ் போட்டு உட்காந்துருக்கேன் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த பெட்டில் உட்காருங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு, ஆனால் உன்னை பார்த்தா எனக்கு பொண்ணு ஃபீலே வரல. உனக்கு எதுக்கு வரணும், அதெல்லாம் என் புருஷனுக்கு வந்தால் போதும். இப்போ நீ ஃபர்ஸ்ட்டு இதுக்கு வழி சொல்லு, என்னால் இங்கே இருக்க முடியாது. அது எவ்வளோ பேர் தெரியுமா, அத்தை மாமா அது இதுன்னு அவ்வளோ முறை சொல்கிறாங்க, எனக்கு தலையே சுற்றுது. ஜேகே உங்களை பார்த்துட்டு, அதுக்கெல்லாம் நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றான். இப்போ நீ என்ன சொன்ன ஃபஸ்ட்டு என்கிட்ட, என்னடி இதுக்கும் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஜேகேக்கு. நம்ம 2 பேரும் தனியாக தான் ஸ்டே பண்ணுவோம், அங்கே யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி நீ என்கிட்ட சொன்னியா இல்லையா. ஜேகே உங்களை பார்த்துட்டு, சொன்னேன் தான், ஆனால் இப்போ என்ன பண்ணுறது, நைட்டு இங்கே தான் இருக்கணுன்றாங்க, அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. நைட்டு இங்கேயா, அது இந்த ஒரே ஒரு பெட் இருக்க ரூமில், அதுலேயும் உங்கள் அம்மா என்கிட்ட அப்பயே சொல்லிட்டாங்க, அந்த ரூமில் தான் நீ ஜேகே ஸ்டே பண்ண போகிறீங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து. டக்குன்னு உங்களை பார்த்து முறைக்கிறான், அதை தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகே பார்க்குறீங்க. உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும் கர்த்தரே அப்படிங்கிற மாதிரி இருக்கு இப்போ ஜேகேக்கு. அவன் எதுவும் சொல்லலாம், அப்பாட்டுக்கு வெளியே போகிறான். ஹே மேன், ஓன்ட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். ஜேகே டக்குன்னு உங்களை திரும்பி பார்த்து முறைக்கிறான். தடி முறைக்கிறானே, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் அந்த ரூமில் போய் அமைதியாக படுத்துட்டீங்க. வேணும்னே அவன் சண்டித்தனம் பண்ணுறான், நல்லா தெரியுது. நாளைக்கு காலேஜ் வரட்டும், நான் காலை உடைக்கிறேனா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேக்கு செம்ம காண்டிப்பா அவங்க மேலே. ஜேகே நேராக கீழே போயிட்டு அவங்க அம்மா பார்த்துட்டு, அம்மா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிச்சனில் சமைச்சிட்டு இருப்பாங்க. அது நானும் வேணும் அங்கே அப்பார்ட்மெண்ட் போகிறோமே. என்னடா நைட்டு இங்கே ஸ்டே பண்ணுறேன்னு சொன்னேன். இல்லைம்மா அது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து முழிச்சிட்டே அங்கே இருக்க எல்லாரையும் பார்க்குறான். ஏன் சாருக்கு இங்கே கம்ஃபர்டபுளாக இல்லையோ அம்மா அது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சிரிக்கிறான். சரி கூப்பிட்டு போகிறதுனா கூப்பிட்டு போட்டாம்மா. சரி, ஆனால் நல்ல நேரம் பார்த்தா அனுப்பி வைப்போம், அதுவும் ஓகே தானே. அது ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பையன் நாட்டி பேசிகிட்டு இருக்கான். அதுங்காட்டி இன்ஃபர்மேஷன் அங்கே இருக்க 50 பேருக்கு தெரிஞ்சு போச்சு. என்னடா என்னத்த அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து அவங்க அதே பார்க்குறான். ஏன் சார் பொண்டாட்டி கூட இங்கெல்லாம் இருக்க மாட்டிங்களோ, போய் அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருப்பீங்களோ அத்தா அப்படிங்கல அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சிரிக்கிறான். புரியுது எல்லாம் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு போகிறாங்க. ஜேகேயோட கசின்ஸு ஜேகே செம்மையாக ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஜேகேக்கு தான் அடே விடுங்கடா என்னைய அப்படி இருக்குது. கொஞ்சம் நேரம் கழித்து ஜேகே ரூமில் வந்து பார்க்குறான். நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இந்த ட்ரெஸ் போட்டே ரொம்ப டயர்டாயிடுச்சு, ஸோ செம்ம தூக்கம். ஜேகே க்ளோஸ்அப்பில் வந்து உங்கள் ஃபேஸ் கிட்ட வந்து பார்க்குறான். அழகாக தான் இருக்கா, ஆனால் வாய் இருக்கே ராங்கியாட்டோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டே நிற்கிறான். ஒரு 1/2 hour ஆயிருக்கு, எந்திரிக்கவே இல்லை. ஜேகே ரொம்ப பொறுமையாக உங்களை தூக்குறான். ஸோ ரொம்ப பொறுமையாக, லிட்டரலி உங்களுக்கு சின்னதாக ஒரு அசைவு கூட தெரியாத அளவுக்கு ஸ்டெப்ஸில் இறங்கி வந்துட்டுருக்காங்க. எல்லாரும் ஜேகே பார்த்துட்டு, என்னடா தூக்கிட்டு வந்துட்டுருக்க, என்னாச்சுடா அவளுக்கு. ஒன்றும் இல்லை தூங்கிட்டுருக்கா. ஏண்டா தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறமாச்சு கூப்பிட்டு போகலாம்ல, நீங்கள் தானே நல்ல நேரம் பார்த்து. ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கா நீ அதானே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட அம்மா பார்க்குறாங்க. எல்லாம் ஓட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவங்கள தூக்கிட்டு போய் ரொம்ப பொறுமையாக காரில் உட்கார வைக்கிறான். ஜேகேவோட அத்தை பார்த்துட்டு, ஏண்டா இப்படிலாம், நான் என்ன பண்ணேன், அவளுக்கு அங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கும்னா அப்போ கூட்டிகிட்டு போய் தானே ஆகணும். ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜேகே வந்து உங்களை நேராக அப்பார்ட்மெண்ட் கூப்பிட்டு வந்திருப்பான். ரொம்ப பொறுமையாக தூக்குறான் ரிட்டர்னு. நல்லா தின்னு பண்ணி குட்டியுமாக இருக்கா. கருத்தரே தூக்கி கையே வலிக்குது, அப்படி தான் இருக்குது ஜேகே மைண்ட் வாஷு. தூக்கிட்டு போய் உங்களை படுக்க வச்சிட்டோம். ஏ பண்ணி ஏனடா இருமே. ஜேகே உங்களை பார்த்து முறைக்கிறான். நீங்கள் ஐயோ என் தம்பின்னு நினச்சிட்டேன். நீங்கள் டக்குன்னு ஜேகே பார்த்துட்டு, அம்மா என்ன இதுக்கு நீ பண்ணின்னு கூப்பிட்டா. நல்லா தின்னு பண்ணி மாதிரி இருந்துன்னா பண்ணின்னு தான் கூப்பிடுவாங்க. மேன் நீயா மேன் வாங்கி கொடுத்தா பண்ணிக்கினேன்னா வாய் கிழிச்சிருவேன். ஜேகே உங்களை பார்த்துட்டு, என்னது சரி சரி எப்போ அப்பார்ட்மெண்ட் போகிறோம். இதுக்கு மேலே போகணுன்னா நீ இப்போ அப்பார்ட்மெண்ட் வாசலில் தான் நிற்கணும். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்க்குறீங்க. ஆமாம், நீங்கள் தூங்கினப்போ இருந்த பிளேஸ் வேறு, இப்போ இருக்க பிளேஸ் வேறு. இது என்ன இடம், அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து போகிறான். அப்பார்ட்மெண்ட்டா, நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பின்னாடியே போகிறீங்க. நல்லா எருமை மாதிரி தூங்கிட்டு இருந்தால் நான் தான் தூக்கிட்டு வரணும். ஹே இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஜேகேயோட கையை பிடிக்கிறீங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் என்ன டச் பண்ணி பேசக்கூடாதுன்னு. அப்படி சொல்லிட்டு ஜேகேயோட கையை விட்டுட்டு, இங்கே பாரு நீ ஃபர்ஸ்ட் எனக்கு மரியாதை கொடு. நீ பாட்டுக்கு என்ன எருமை பண்ணின்னு கூப்பிட்டுருக்க. சொல்லு, உன் லைஃப்பில் ஒரு எவ்வளோ பெரிய விஷயம் நான் பண்ணியிருக்கேன் தெரியுமா. ஈவன் 2 years ஆஃப் என்னோட லைஃப்பை நான் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன்.
ஜேகே உங்களை பார்த்துட்டு நீ ஒன்றும் எதையும் சாக்ரிஃபைஸ் பண்ணல, ஜஸ்ட்டு 2 இயர்ஸ் நீயும் கான்ட்ராக்ட் போட்டிருக்க, உன் இஷ்டத்துக்கு நான் இருக்க விடுவேன்னு சொல்ல தானே ஒத்துக்கிட்டேன். ஹே மேன், ஆனாலும் என்ன ஆனாலும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்களை பார்க்குறான். போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேகமாக வந்துட்டு ஜேகே பார்த்துட்டு, சரி என் ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்களா இல்லையா? அங்கே தான் இருக்கு பாரு. தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக போகிறீங்க. ஜேகே வந்து அவன் பாட்டு குக் பண்ண போயிட்டான். அட போடா அப்படிங்கிற மாதிரி. ஹலோ மேன். ஜேகே உங்களை பார்த்துட்டு தயவு செய்து இன்னொரு தடவை ஹலோ மேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடாம இன்னை எப்படி சாருங்க காலேஜில் கூப்பிடியோ அதே மாதிரி கூப்பிடு. ஹே தம்பி, ஜேகே உங்களை பார்த்து முறைக்கிறான். காலேஜில் மட்டும்தான் நீங்கள் எனக்கு ப்ரொஃபஸர், வீட்டில் ஒன்றும் கிடையாது. அது இல்லாமல் இது வந்துட்டு ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ். அதில் இதெல்லாம் தெளிவாக எழுதலே. நான் வந்து உன்னை ப்ரொஃபஸர்னு கூப்பிடணும், நோ சார்னு கூப்பிடணுன்னு கூட எழுதலே. ஜேகே உங்களை பார்த்துட்டே இருக்கோம். உனக்கு ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுறடி நீ. அதெல்லாம் அப்படியே நச்செல்லாம் வந்தது பாஸ். ஜேகே உங்களை பார்த்து முறைக்கிறான். என்னென்ன பேசுகிறா பாரு, அப்படி தான் இருக்கு அவனுக்கு. வீட்டில் வந்து சாரு மோர் அப்படிலாம் கூப்பிட முடியாது. உடனே வேணால் ஜேகே வேணால் கூப்பிட்றேன். ஜேகே உங்களை பார்த்து டென்ஷன் ஆகிட்டா. ஒழுங்காக வயசுக்கு மரியாதை கொடுவாயேன். இதை தான் இத்தனை வருஷமாக படிச்சியா? இதுக்கெல்லாம் ப்ரொஃபஸர் கூடலாம் இதனால தான் கான்ட்ராக்ட் மேரேஜ் கூட பண்ண முடியாது. படிச்சியா கிழிச்சியான்னு அதெல்லாம் எனக்கு தெரியும். நான் ட்ரெஸ் மாற்றணும், பட் இந்த நெக்லஸ் கொஞ்சம் அவுத்து விட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து குக் பண்ணுறான். ஹே மேன், என்ன ஆட்டிடியூட் காட்டுறியா? சரி, இவன் வேறு இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் ஆச்சு, ஸ்பெல்லிங்லாம் கரெக்டாக கேட்பான் போலையே. ஆட்டிடியூட் காட்டுறியா? ஜேகே உங்களை பார்த்துட்டு எனக்கு ஆட்டிடியூட் காட்டுற பழக்கம்லாம் கிடையாது, அது உன் அளவுக்கு. ஜேகே அப்படியே உங்களை பார்த்துட்ருக்கான். என்ன ஆச்சு? கல்யாணத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? போ அப்படியே இரு. ஷோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகே பார்க்குறீங்க. வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் அந்த நெக்லஸை கழட்டி விடான். ப்ளீஸ் அப்படியே நெத்திச்சுடையும் கழட்டி விடேன். இப்போ மட்டும் எப்படி ப்ளீஸ் வருது? அதெல்லாம் வரும், கழட்டி விடு. ஜேகே சரின்னு சொல்லிட்டு அந்த நெத்திச்சுடையை கழட்டி விடுறான். அந்த முக்கில் போட்டுருக்கதை கழட்டி விட சொல்கிறீங்க. எல்லாமே அவன் தான் ரிமூவ் பண்ணிடுறான். போய் ஃபைனலி ஒரு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்துட்டீங்க. ஜேகே உங்களை பார்த்து அப்படியே ஸ்டாப் ஆகிட்டான். ஏன்னா நீங்கள் இன்னும் வந்துட்டு அந்த மேக்கப் ரிமூவ் பண்ணல, பட் டிஷர்ட்டும் ட்ராக்கரை போட்டு வந்து நிற்கிறீங்க. என்ன ட்ரெஸ்ஸுடி இது? நான் தான் சொன்னேன் எனக்கு கம்ஃபர்டபுள் ட்ரெஸ் தான் வீட்டில் போடுவேன்னு தெளிவாக மென்ஷன் பண்ணியிருந்தேனே. அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஜேகேக்கு. நான் இப்போ வந்துட்டு ஒரு ஹெல்ப் கேட்க தான் வந்தேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்களை பார்க்குறான். இந்த ஐலாஷஸ் வச்சுருக்கேன், இது எடுக்கவே வேலை, இதை மட்டும் கொஞ்சம் எடுத்து விட்றியா? உனக்கு என்னை பார்த்தா எப்படி தெரியுது? நீங்கள் அப்படியே ஒரு ஸ்டெப் பேக் போய்ட்டு ஜேகே பார்த்துட்டு பக்காவா அந்த வீட்டில் மெய்டு இருப்பாங்கள்ல அதே மாதிரி இருக்கா. ஜேகே உங்களை பார்த்து செம்மையாக முறைக்கிறான். ஐயோ அதே மாதிரி இல்லைன்னு சொல்ல வந்தேன் சார், சாரி கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகி இப்படி ஆயிடுச்சு. ஜேகே உங்களை பார்த்து ஸ்டில் முறைச்சிட்டே தான் இருக்கான். கடைசியில் அந்த ஐலாஷஸையும் அவன் தான் எடுத்துடுறான். நீங்கள் போய் மேக்கப் ரிமூவ் பண்ணிட்டேன்னு உட்காந்துட்டீங்க. எனக்கு ஆல்ரெடி தெரியும் இப்போ சரியான ஹெட்வெயிட் பிடிச்சவன். பேசுகிறதுலாம் திமிரு மட்டும்தான். ஏன்னா மேடம் பெரிய மகாராணியாச்சு. என்ன பண்ணுறது, சிஎம்மோட பொண்ணு நல்லா ராணி வாழ்க்கை வாழ்ந்தவங்க. இப்படி தான் பேசுகிறதெல்லாம் திமிரு பேச்சு. ஆனால் மரியாதைங்கிற ஒரு விஷயம் என் வாயிலேருந்து எதிர்பார்க்கவே முடியாது போல். நான் கொஞ்சம் நல்ல பொண்ணாக இருக்கும்னு நினச்சேன், ஆனால் இப்போ தானே தெரியுது சரியான ஹெட் வெயிட்னு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்களை போட்டு மனசுக்குள்ளே திட்டி தள்ளுறான். நீங்கள் அதுக்கப்புறம் மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் பாட்டு படுத்து தூங்கிட்டீங்க. ஜேகேக்கு வந்து பொதுவாகவே நைட் ஏதாச்சும் டெசர்ட்ஸ் ஆர் மில்க் ஷேக் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டா தான் அவனுக்கு நல்லாயிருக்கும். நைட்டு இனிப்பு சாப்பிட்ற பழக்கம் ஜேகேக்கு இருக்குது. ஸோ அதனால் அவன் வந்து இப்போ அவனுக்காக ஸ்வீட் தான் செஞ்சுட்டு இருந்திருப்பான். ஸோ செஞ்சுட்டு சார் தின்னுட்டு வந்து பார்க்குறாரு, நல்லா பரப்பிக்கிட்டு தூங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உன் கையும் காலையும் நவுத்தி விட்டு அவன் பாட்டுக்கு படுத்து தூங்கிட்டான். நெக்ஸ்ட் டே மார்னிங் மட்டும் ஜேகே வந்து எந்திரிச்சு பார்க்கலாம், நீங்கள் இன்னும் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. வயன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கத்துலேயே எந்திரிச்சிட்டு அப்படின்றீங்க. நீ காலேஜ் வரலையா? அப்படி சொல்லிட்டு திருப்பி படுத்துறீங்க. ஏன் காலேஜ் வரல? எப்போ இன்றைக்கி தான் கல்யாணம் இருக்கும், அதெல்லாம் வர முடியாது. ஜேகே உங்களை பார்த்துட்டு அது போறியா அப்படின்னு சொல்லிட்டு போதும் எழுந்த போது படுத்துக்கிட்டீங்க. வெரைட்டி போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பாட்டுக்கு விட்டுட்டு கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்க்குறான். ஸோ நீங்கள் தான் நல்லா தூங்குறீங்க, யார் சமைச்சிருப்பா? கடையிலே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பாட்டுக்கு போயிட்டான். அவன் இங்கே ஒரு ஜீவன் இருக்கே, அது சாப்பிடும்போது தான் அவனுக்கு ஞாபகமே அவன் பாட்டு போயே சேர்ந்துட்டான். நீங்கள் ஒரு 11 மணி போல் தான் எழுந்திரிச்சிருப்பீங்க. எந்திரிச்சா செம்ம பசி. கீழே வந்து பார்த்தா மெய்டு யாரும் இல்லை. பொதுவாக உங்கள் வீட்டில் மெய்டு இருப்பாங்க, நீங்கள் வந்தோடனே என்ன வேணும்னு கேட்டோன்னே செஞ்சு தருவாங்க. இங்கே மெய்டும் இல்லை, நீங்கள் வேகமாக ஜேகேக்கு தான் கால் பண்ணுறீங்க. ஜேகே கிளாஸில் இருந்திருப்பான். என்ன உனக்கு உங்கள் வீட்டில் மெய்டே கிடையாதா? ஜேகே டக்குன்னு வந்து ஃபோனுக்கு காலேருந்து எடுத்துடும். 1 செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வெளியே வந்துட்டு, எங்கள் வீட்டில் எப்படி மெய்டு இருப்பாங்க? மெய்டெல்லாம் இல்லை. ஜேகே என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் பல்ல கடிக்கிறான். காட் எனக்கு பசிக்குது.
பசிக்குதுன்னா ஆர்டர் பண்ணி சாப்பிடு, இல்லை சமைச்சு சாப்பிடு. சமைச்சான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷாக்கு. என்ன சமைச்சா? பொதுவாக சமைச்சு தானே சாப்பிடுவாங்க. நான்லாம் வாழ்க்கையில் சமைச்சதே கிடையாது. தெரியும் தெரியும், சிஎம்மோட பொண்ணு எப்படி சமைப்பீங்க? கர்த்தரே அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. இப்போ உனக்கு என்னடி பிரச்சனை? கிளாஸ் இருக்குடி. யோஜிக்கு எனக்கு பசிக்குது, பசிச்சா ஆர்டர் பண்ணி சாப்பிடு. எனக்கு ஒன்றும் புரியல. உனக்கு என்ன புரியல? டென்ஷன் பண்ணுற மாதிரி பேசாத. நீ தான் டென்ஷன் ஆகி பேசுகிற. ஜேகே நீ கூலாக பேசுகிறேங்கிற பேர்லாம் என்ன பயங்கரமாக கொட்டு பேத்துற. அப்படியா? சரி வேறு வச்சு தொலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோன் வச்சிட்டிங்க. ஜேகே அவன் பண்ணிட்டு போய் கூலாம் அதுக்கப்புறம் கிளாஸ் நடத்திட்டு இருக்கான். உங்களுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. நீங்கள் அதுக்கப்புறம் ஆர்டர் போட்டு சாப்பிட்ருப்பீங்க. ஈவினிங் ஜேகே வீட்டுக்கு வரான், செம்ம கட்டுக்குள்ளே உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு இக்னோர் பண்ணிட்டு போகிறான். ஏய் ஜேகே எப்படியும் உங்களை பார்த்து முறைக்கிறான். சரி ஏன்லாம் கூப்பிடல, மெய்டு வை. ஜேகே உங்களை பார்த்து மெய்டெல்லாம் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கோலாம் அவன் டைப் போட்டிருப்பான், அதை கழட்டிட்டு இருக்கான். மெய்டு வைக்க முடியாதுனா அப்புறம் எப்படி நம்ம 2 பேர் சாப்பிட்றது? டெய்லியும் கடையில் வாங்கி சாப்பிடுவியா? நான் சமைச்சு சாப்பிடுவேன். அப்போ எனக்கு டைம் இருந்தால் சமைச்சு தரேன். இல்லை எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்க்குறீங்க. இங்கே பாரு, நான் கேன்டீனில் சாப்பிடுவேன், டைம் ஆயிடுச்சுனா நீயும் அப்படி சாப்பிட்டுப்போ, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பாட்டுக்கு போகிறான். அப்போ நைட்டு சமைச்சு சாப்பிட்லாம். ஐயோ என்னாலாம் முடியாது, என்னால் கேன்டீன்லேயும் சாப்பிட முடியாது. சேம் டைம் நீ சமைச்சு கொடுத்து அது என்னத்தை கலப்பன்னு எனக்கு தெரியாது. ஒரு வேலையை வாயா பேசலாம்னு சொல்லி நீ பாட்டுக்கு எதையாச்சும் கலந்துருந்தேன்னா உன்ன மாதிரி அது நல்ல எனக்கு கிடையாது. ஹே மேன், என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சின்னு கத்துறீங்க. சிக்கு பாட்டுக்கு ரூமுக்கு போயிட்டான். ஓகே, அவன் ஷர்ட்டை கழிட்டு யோசிக்கிறான். என் பொண்ணு ரொம்ப ஹெட் வெயிட் பிடிச்ச பொண்ணுப்பா, ரொம்ப பேசுவா, எனக்கு தெரியும், ரொம்ப அதிகமாக, அதாவது திமிரு அப்படிமா இல்லை, அது மொத்த உருவம் தான் வயன், வாய் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இவன் நீயே காலேஜில் பார்த்துருப்பே. ஜேகே அப்படியே யோசிச்சு பார்க்குறான். ஆமாம், நீங்கள் காலேஜில் ரொம்ப ரவுடித்தனம் பண்ணுவீங்க, ப்ரொஃபஸர் யாருக்குமே மரியாதை கொடுக்க மாட்டீங்க, கேட்டால் நீங்கள் சிஎம்மோட பொண்ணு அப்படிங்கிற அந்த திமிரு கெத்து ரொம்ப இருக்கும். என்னையா அப்படின்னு தான் கேட்பீங்க ப்ரொஃபஸர்லாம் ஏதாவது சொன்னாங்கன்னா. அப்படி திமிரு எடுத்த பொண்ணு ஜேகேக்கு நல்லாவே தெரியும். உங்கள் அப்பா என் ஃப்ரெண்டுங்கனால தான் ஏதோ பெரிய மனசு பண்ணி என் பையன் கல்யாணம் பண்ணிப்பான்னு சொல்கிறாரு. இல்லை அங்கிள், அப்படிலாம் இல்லை, உங்கள் பொண்ணு நல்ல பொண்ணு தான், கொஞ்சம் திமிரு தான், ஆனால் நல்ல பொண்ணு தான். நான் இந்த கல்யாணத்துக்கு கூட இவ்வளோ சீக்கிரமாக பேசுகிற ஈசன். புரியுது அங்கிள், அப்பா சொன்னாங்க. ரொம்ப அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து கிளப்பு பப்புன்னு போகிறாப்பா, எனக்கு தலையே சுற்றுது, நீ நல்லா பார்த்துக்கோப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஜேகே அதெல்லாம் யோசிச்சிட்டேன்னு. திமிரு ஆனால் கொஞ்சம் நஞ்சம் இல்லை போலையே, ரொம்ப இருக்கும் போல, பேசுகிறது ஃபுல்லாக எகத்தாலம் தான், என்ன ஏய் ஓயின்னு ஷிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து பார்க்குறான். ஸ்டில் அங்கேயே நின்றுட்டுருக்கீங்க. இப்போ உனக்கு என்ன வேணும்? எனக்கு பசிக்குது, இரு சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போகலாம். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு நீ என்ன சமைக்க போகிற? என்னத்தையோ சமைப்பேன், நீ என்கிட்ட தான் கேட்கணும். ஜேகே உங்களை பார்த்து முறைக்கிறான். என்ன முறைக்கிற? என்கிட்ட எப்போதுமே அவனுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத என்கிட்ட கேட்டு தான் மெய்டு சமைப்பாங்க, நான் ஒன்றும் மெய்ட் கிடையாது. சிக்கே ஆனால் எனக்கு சமைக்கிறத சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சமைச்சிட்ருக்கான். என்கிட்ட கேட்டு சமை. ஐயோ இது எனக்கு வேணாம். ஜேகே உங்களை நீங்கள் சொல்கிறதால டோட்டலாக இக்னோர் பண்ணுறான். ஃபைனலி உன்னை ஹெல்த்தியாக செஞ்சு வச்சிட்டான். பட் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது, எனக்கு இதை பிடிக்காது. ஜேகே உங்களை பார்த்துட்டு இதுதான் சாப்பிடணும், இதுதான் ஹெல்த்தி, சாப்பிடு, என்னால் இதெல்லாம் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்க்குறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு பாரு ஒயின், என்கிட்ட ஹெட் வெயிட் காட்டிகிட்டே இந்த ஃபுல்லாக தான் பார்த்துக்க, இப்போ எதுக்கு என்ன முறைக்கிறா? எனக்கு இதை பிடிக்காதுன்னா சொல்ல முடியும், சாப்பிடுன்னு சொன்னேன், டென்ஷன் ஆகுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அதை சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஒரு வழியாக சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் நீங்கள் போய் ரூமில் உட்காந்து ஃபோன் தான் பண்ணுறீங்க உங்கள் அம்மாவுக்கு. பண்ணிட்டு ஜேகேவை கம்ப்ளைண்ட்டாக பண்ணுறீங்க. காலையில் சமைச்சு வச்சுக்கலாம், அப்பாட்டு கிளம்பி போயிட்டான், என்னை சீக்கிரமாக எழுப்ப மாட்டேங்கிறான், எனக்கு காலையில் பெட் காஃபி கொடுக்கல, ஒன்றுமே கொடுக்கல, எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு இந்த வீடு பிடிக்கவே இல்லை, சுத்தமாக பிடிக்கல, நம்ம வீடை விட தீப்பெட்டி மாதிரி இருக்குது அப்போல்லாம் சொல்கிறீங்க. உங்கள் அம்மா எதுவுமே சொல்லலை, சைலண்ட்டாக இருக்காங்க. இவன் ரொம்ப பேசுகிறா, திங்குறா, அது எதுன்னு சொல்லி தள்ளி விட்டேன் தானே, எங்கிட்ட போய் செத்து தொலைன்னு சொல்லி. ஆனால் நீலாம் அம்மாவான்னு எப்போல்லாம் கேட்குறீங்க. ஜேகேக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. டக்குன்னு உங்கள் ஃபோனை பிடிங்க ஆஃப் பண்ணி போட்டோம். அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்க்குறீங்க. என்ன பேசிகிட்டு இருக்க நீ? என்ன பேசுகிறா? இங்கே நடக்கிறது தானே சொல்கிறேன். ஜேகே உங்களை பார்த்து முறைக்கிறான். ஜேகே வந்துட்டு அப்படியே உங்களை பார்த்துட்டே இருக்கான். இப்போ எதுக்கு என்ன பார்க்குறீங்க? அம்மா நான் பேசிகிட்டு இருக்கும்போது ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேட்ட ஃபோனை கொடுங்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட்டு அம்மாவுக்கு மரியாதை கொடுத்து பேசு. இப்போ என்ன நல்லா மரியாதையாக தானே பேசினேன், நீ எங்கே மரியாதையாக பேசின? அப்படியே அரைஞ்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கையை வாங்குறான். நீங்கள் அப்படியே ஜேகே பார்த்து ஸ்டாப் ஆகிட்டீங்க. ஏன்னா உங்களை யாருமே இது வரைக்கும் அடிக்க அப்படின்னு சொல்லி கையை ஓங்குனதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் கையை ஓங்குறான். நீங்கள் அப்படியே ஜேகே பார்த்து முறைக்கிறீங்க. முறைச்ச கொண்டு நோண்டிடுவேன். கொஞ்சமாச்சும் அம்மாட்ட பேசுகிற மாதிரி பேசு, ஆளி மூஞ்சி பாரு, ஃபுல்லாக திமிரு பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே திட்டிகிட்டு அந்த ஃபோனை பிடிங்கிட்டு அமைதியாக படுத்துக்கிட்டான். நீங்கள் ஏன் ஃபோனை கொடு அப்படின்றீங்க. ஆனால் ஜேகே திருப்பி முறைச்சுன்னு அமைதியாக படுத்துட்டீங்க. என்ன எங்கள் அம்மா நார்மலாக நான் அப்படி தானே பேசுவேன், அப்படி தானே பேசினேன், இவனுக்கு என்ன
இவன் மாதிரி ஃபோனை வேற பிடிங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ஜேகேவை கரிச்சு நல்லா கொட்டுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு ஜேகே எழுந்திரிச்சு வந்து பார்க்குறான். ஸோ செம்ம ஸ்மெல்லு கிச்சன்லேருந்து. ஜேகேக்கு ஷாக்கு, இந்த ராங்கி ஏதோ சமைச்சிட்டாலோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. போய் பார்த்தா நீங்கள் சமைக்கல. நீங்கள் காலையில் ஜேகேயோட காலை எடுத்துகிட்டு நேராக அவங்க வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்குன்னு ரெகுலராக ஒரு மெய்டு சமைப்பாங்க, அவங்கள போய் கூப்பிட்டு வந்துட்டீங்க. எனக்கு அவங்க வேணும்னா வேணும், எனக்கு அவங்க குக்கிங் தான் வேணும்னு சொல்லி உங்களை கூப்பிட்டு வந்துட்டீங்க. அவங்க காலையே உங்களுக்காக சமைச்சிட்டு இருக்காங்க. ஜேகே வந்து பார்த்துட்டு, யார் இவங்க? என்னோட மெய்டக்கா. நான் அப்பயே என்ன சொன்னேன் உங்ககிட்ட, இங்கே பாரு என்னாலாம் கேன்டீனில் சாப்பிட முடியாது நான் சொல்லிட்டேன். எனக்கு ரெகுலராக இவங்க தான் சமைப்பாங்க. ஸோ நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஈவன் இவங்களுக்கு ஒன்று நீ ஒன்று சேலரி தர வேணாம், எங்கள் அப்பா தந்துப்பார். ஸோ நீ வாயை மூடிட்டு போறியா? ஜேகே உங்களை பார்த்து முறைச்சிட்டேன்னு அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? எனக்கு நிறைய இருக்குது, உனக்கு தான் சுத்தமாக இல்லை. ஜேகே உங்களை பார்த்து முறைச்சிட்டு அவன் பாட்டுக்கு போய் உட்காந்துட்டான். அவங்க சமைச்சு கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதில் பார்த்தா கொஞ்சமாக இருக்குது. ஜேகேக்கு ஒன்றும் புரியல. இவ்வளோதான் சமைச்சிங்களா? ஆமாம் சார், மேடம் அவங்களுக்கு மட்டும் தான் சமைக்க சொன்னாங்க. ஜேகே உங்களை பார்த்து முறைக்கிறான். என்ன நீ தான் சொன்னில கேன்டீனில் சாப்பிட்டுப்பேன், அப்போ உனக்கு இல்லை எனக்கு மட்டும்தான். ஜேகே வந்து அவன் பாட்டு கூடாத தட்டில் எடுத்து போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா எனக்கு தான் சமைக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்த்து கத்துறீங்க. உனக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல? இப்படியே ஜேகே பார்த்துட்டு அப்படியே அந்த மெய்டை பார்க்குறீங்க. ஏன்னா ஜேகேக்கு தெரியும் அவங்க அப்பா ஆள் அப்படிங்கிறது. ஸோ கண்டிப்பாக இங்கே ஏதாச்சும் நீங்கள் எடுக்க மடக்க இது கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே அப்படி இப்படின்னு ஏதாச்சும் கற்றுனா அது உங்கள் அப்பாட்ட போயிடும். இது உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சால் உங்களை சாவிச்சு அது உங்களுக்கும் தெரியும். நீ அப்படியே ஜேகே பார்த்துட்டு, ஆமாம் என் ஹஸ்பண்ட் தான், பார்த்துக்க என்ன? அப்போ எனக்கும் சேர்த்து தான் சமைக்க சொல்லணும், எல்லாம் நீ சமைச்சு தரணும். ஆனால் நியாயப்படி பார்த்தா நீ தான் சமைக்கணும். ஆனால் நீ சமைக்காமல் மெய்டு வச்சு சமைக்கிறனால எனக்கும் சொல்லணும். ஸோ செய்யாதது உன் தப்பு தான், நான் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கூலாக சாப்பிட்டுட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே அவங்கள திரும்பி பார்க்குறீங்க. ஏன்னா உங்களுக்கு சமைக்கிறேன் மேம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு போய் அவங்க சமைக்கிறாங்க. நீங்கள் ஜேகே பார்த்து முறைச்சிட்டே இருக்கீங்க. அவங்க சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஏன்னா ஜஸ்ட்டு சமைக்க மட்டும்தான் நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்க, வீட்டு வேலையெல்லாம் நான்லாம் பார்க்க மாட்டேன், அதெல்லாம் ஜேகே தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ அவங்களும் கிளம்பிட்டாங்க. ஏன்னா ஜேகேக்கு 2 வேலை கொடுக்கணும், அதுதான் உங்கள் மைண்ட் செட்டு. ஜேகே உங்களையே பார்த்துட்ருக்கான். இது ஜஸ்ட் கான்ட்ராக்ட் மேரேஜ் தான். ஜேகே உங்களை பார்த்துட்டு அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிளேட் அங்கே வச்சுட்டு உண்மையிலே அவன் வந்துட்டு அதெல்லாம் எதுவுமே சொல்லலை. ஸோ அவங்கள சமைக்க மட்டும் தான் கூப்பிட்டு வந்திருக்கீங்கிறது அவனுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. ஸோ அவன் பாட்டு போய் பிளேட்டை கழுவிட்டு இருக்கான். நீ எதுக்கு இப்படி என்னோட மெய்டெல்லாம் உனக்கு வேலை வாங்குற? உன்னோட மெய்டு வச்சு நீ அவங்கள மட்டும் உனக்கு வாங்கிக்கோ, ஏன் மெய்டு எதுக்கு நீ வேலை வாங்குற? ஜேகே உங்களை பார்த்துட்டு பிளேட்டை கொடு, பிடிச்சதால அப்படின்னு சொல்லிட்டு ஜேகிட்ட கொடுக்குறீங்க. ஜேகே இந்த பிளேட்டை கழுவிக்கிட்டு, இங்கே பார் இது கான்ட்ராக்ட் மேரேஜ் தான், ஆனாலும் இப்போ நீ என்னோட ஒய்ஃப், ஸோ நீ என்ன செஞ்சாலும் எனக்கும் சேர்த்து செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பாட்டு கோலாம் போகிறான். டே எனக்கு கடுப்படிக்கிறதுக்குன்னே நீ இருக்கியா? ஜேகே உங்களை பார்த்து முறைக்கிறான். டே முயல்கானா முறைச்சக்கான நோண்டிடுவேன். ஜேகே உங்களை பார்த்துட்டு சாவடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜேகே வந்து அவன் ட்ரெஸ் அயன் பண்ணிகிட்டு இருக்கான். ஏண்டா இதே அயன் பண்ணு. ஜேகே பார்க்குறான். உங்களோட ஒரு ஷர்ட்டை தூக்கிட்டு வந்து நிற்கிறீங்க. நல்லா முடியாது ஜேகே, எனக்கு இந்த ட்ரெஸ் வேணும், நான் ஒன்றும் உன்னோட மேட் கிடையாது, அது எல்லாமே இது ஜஸ்ட்டு கான்ட்ராக்ட் மேரேஜ். ஒருவேளை நீ என்னோட ஒரிஜினல் ஒய்ஃபாக இருந்தால் கண்டிப்பாக அந்த ஷர்ட்டை நீ கொடுக்கவே வேணாம், நானே வாங்கிட்டு தான் என் பண்ணியிருப்பேன். தேவனோட ஒரிஜினல் ஒய்ஃப் கிடையாது. அப்போ என் மேட் மட்டும் உனக்காக சமைச்சாங்களா, அப்போ மட்டும் இது கான்ட்ராக்ட் மேரேஜ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பாட்டு கூலாக உங்களை இக்னோர் பண்ணுறான். என்னை இக்னோர் பண்ணுறாத, நான் பேசுகிறத கேளு அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகே நீங்கள் பேசுறது கண்டுக்கவே இல்லை. உங்களுக்கு கடுப்பாகுது. உங்களுக்கு ட்ரெஸ் அயனும் பண்ண தெரியாது. அவன் பாட்டுக்கு அழகாக அயன் பண்ணி போட்டுட்ருக்கான். எனக்கு அயன் பண்ண தெரியாது. இவ்வளோ வாங்கி பேசுகிறீல, எவ்வளோ திமிரு காட்டுற, போ அயன் பண்ணு. ஜேகே எனக்கு இந்த ட்ரெஸ்ஸை அயன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை நீட்டுறீங்க. என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கூலாக கிளம்பிட்டுருக்கான். கட்டப்பிள்ளை எனக்கு இப்படி பார்த்தாலே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்த்து அப்படியே அடிக்க போகிற மாதிரி போகிறீங்க. என்ன டென்ஷன் ஆகுதா? அடிக்கணும்னு தோணுதா? அடி 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 அண்ணா தைரியமாக அடிங்கிற. ஜேகே உங்களை பார்த்துட்டு, என்ன நீ அடிச்சினா அப்போ அடுத்த செகண்ட் உங்கள் அப்பா முன்னாடி நிற்பேன், உங்கள் பொண்ணு என்னை அடிச்சிட்டான்னு. நீங்கள் அப்படியே வாய மூடிட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் ஜேகே வந்து உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டோட பையன். உங்கள் அப்பாவுக்கு ஜேகே ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து நீங்கள் ஜேகே பார்த்ததே கிடையாது. ஆனால் ஜேகே 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 உங்கள் வீட்டில் இந்த புராணம் பயங்கரமாக ஓடும். உங்கள் அப்பா நிறைய டைம் உங்ககிட்டயே சொல்லியிருக்காரு, எனக்கு ஜேகே மாதிரி ஒரு பையன் பிறந்திருக்கணும், நீ போய் பிறந்து என்னை டார்ச்சர் பண்ணுறீ அப்போல்லாம் திட்டிருக்காரு உங்களுக்கு. அதனால் வந்துட்டு இப்போ எப்படி போய் ஜேகே நின்னாலும் உங்கள் அப்பா ஜேகேக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் உங்கள் ட்ரெஸ் அயன் பண்ணலான்னு சொல்லி போய் வச்சுட்டு பார்த்துட்ருக்கீங்க. அயன் பாக்ஸ் எந்த சைடு ஒழுங்காக பிடிக்கணும்னு கூட தெரில. அந்த ஷார்ப்பாக இருக்குல்ல அது எப்படி எங்களுக்கு தெரியும் நல்லா தெரியுது, திருப்பி பிடிச்சிருக்கப்பே. ஷோ ஏன் அவங்கிட்ட அசிங்கப்படுற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேராக திருப்பிட்டீங்க. ஜேகே அவன் பாட்டு கூட கிளம்பிட்டே உங்களை பார்த்துட்ருக்கான். அந்த ஷர்ட்டில் அதை வச்சு பொறுமையாக தேய்ச்சிட்ருக்கீங்க.
ஈவன் நீங்கள் தேய்க்கிறது அயன் பாக்ஸுக்கு வலிக்காது, ஷர்ட்டுக்கு வலிக்காது, அவ்வளோ அழகாக தேய்ச்சிட்ருக்கீங்க. ஜேகே அவன் பாட்டு கூலாக கிளம்பிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே தேய்ச்சிட்டே என்னடா இது அயனை மட்டும் கட்டுப்புல அப்படியே சரட்டுன்னு ஒரு ஏழு, அது வேகமாக வந்து அயன் பாக்ஸ் அப்படியே உங்கள் கட்ட விரலில் ஏறிடுச்சு. நீங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கீழே போட்டு செம்மையாக குத்துருங்க. ஜேகே வேகமாக அவங்க கிட்ட வந்துட்டான். இப்போ எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சிட்டு ஊத பார்க்குறான். நீங்கள் திரும்பி அவ்வளோ ஆரம்பிச்சிட்டிங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அதுக்கப்புறம் மருந்தெல்லாம் போட்டு விடுறான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு எல்லாம் ஒன்றால தான் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்களை பார்க்குறோம். நீ அயன் பண்ணி கொடுத்துருந்தா அப்படி ஆயிருக்காது, என் கை ஏறிது, ஐயோ இது என்னமோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. ஏன்னா அது கொப்பளிக்க ஆரம்பிச்சிச்சு. ஜேகே வந்து ஊதி விட்டு ஒன்றும் இல்லை, அது கொப்பளிச்சு தான் சரியாகும். என் அழகான கையெல்லாம் இப்படி ஒரு விஷயமா அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகே உங்களை பார்த்து முறைக்கிறான். ஏன்டி அடிபட்டுருக்கான் அழகான கையை முறைய பாரு அப்படி இருக்கு ஜேகேக்கு. ஸோ அதுக்கப்புறம் உங்களை பார்க்குறோம். அப்படியே அமைதியான பிள்ளையாக உட்காந்துட்டீங்க. ஜேகே தான் இந்த ஷர்ட் அயன் பண்ணி கொடுக்குறான். நீங்கள் போட்டுட்டு பார்க்குறீங்க, அந்த கையை செம்ம எரியுது. ஹாஸ்பிட்டல் போகலாமா? ஜேகே உங்களை பார்த்துட்டு இது சின்ன காயம்தான், இதுக்கெலாம் ஹாஸ்பிட்டல் போக வேணாம் எது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்க்குறேங்க. என்ன நீங்கள் ஜேகே பார்த்துட்டு ஷீரா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேண்ட்டில் ஆட்டத்துக்குறேன் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஜேகே நான் விட்றான். அப்படியே நெல்லோ பெண்களாம் அப்படின்னு சொல்லிட்டு காலில் ஒரு சின்ன கீரை, அதாவது ரொம்ப சின்ன கீரை. நீங்கள் இதை காட்டிட்டு இந்த காயம் பட்டதுக்கு நாங்கள் ஹாஸ்பிட்டல் போய் 3 டிடி இன்ஜெக்ஷன் போட்டோம், ஆனால் நீ இவ்வளோ பெருசுக்கு வானன்ற காயத்துக்கெலாம் டிடி இன்ஜெக்ஷன்லாம் போட மாட்டாங்க, நீ விடு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பண்ணி விட்டுடான். எல்லாரும் சொல்லுவாங்க எனக்கு தான் திமிர ஆட்டிடியூட்னு, உனக்கு தான் போகல. ஜேகே உங்களை பார்த்துட்டு எனக்கு ஒன்றும் இல்லை, இருந்தால் நான் இதுக்கு உன் ஷர்ட்டாக அயன் பண்ணி தரேன் இப்போ அப்படி சொல்லிட்டு உங்கள் மூஞ்சாறு மாதிரி வச்சுருக்கீங்க. அதுக்கப்புறம் இப்போ 2 பேரும் காலில் போயிட்டுருக்கீங்க. ஜேகே தான் கால் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கான். இவங்க கையும் ஊதிட்டே இருக்கீங்க. ஐயோ வலிங்குதே எரியுதே. ஜேகே உங்களை சைலண்ட்டாக பார்த்துட்ருக்கான். ஜேகேக்கு தெரியுது இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அடிபட்டது போலன்னு. இவ்வளோ எல்லா வேலையும் இவ்வளோ செய்யணும், அடிபட்டாலும் சரி அப்போ தான் கொஞ்சமாச்சு எல்லாத்தையும் மரியாதை நடந்துப்பா. இப்போ இவ்வளோ வேலையை இவ்வளோ செய்ய விட்டு இவ்வளோ கொஞ்சம் எல்லாமே பண்ணி மாற்றணும் போல், டோட்டலாக கேரக்டரை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே நினச்சிட்ருக்கான். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நேராக 2 பேர் காலேஜ் போயாச்சு. ஜேகே உங்களை பார்க்குறான். நீங்கள் பாட்டு கிளம்பி போயிட்டே இருக்கீங்க. நீங்கள் போகும்போதே நல்லா குனிகிறாங்க உங்களை பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம். ஏன்னா உங்கள் கண்ணில் சிக்கிட்டா போதும் வச்சு செஞ்சு விட்டுருவீங்க. எல்லாம் உங்களை பார்த்து பயப்படுறாங்க. எல்லாம் பணம் இருக்க திமிரு, இப்போலாம் அவன் போட்டு மொட்டை வெளுத்து விடணும் போ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பாட்டுக்கு அவன் பாட்டு போயிட்டான். ஜேகேக்கு இந்த அவர் வந்து உங்கள் கிளாஸ் தான். ஜேகே வந்து நேராக உங்கள் கிளாஸ்க்கு தான் வரான். நீங்கள் தான் ரொம்ப அப்பாவியாக உட்காந்துருக்கீங்க. அது ரொம்ப எடுத்துருச்சு போல். காலையில் கூட அவன் கொஞ்சம் ஆடிட்டு தான் வந்திருப்பீங்க. இப்போ அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கீங்க. கை மேலே வலிக்குது. ஜேகே பார்த்துட்டு இருக்கான். ஸோ செம்மையாக கை வலிக்குதான் சைலண்ட்டாக இருக்கீங்களா? ஜேகே கிளாஸ் நடத்திட்டே வந்து பார்க்குறான். எப்போவுமே அராத்தத்தனம் பண்ணுறோம், ஏன்னு இன்றைக்கி ரொம்ப சைலண்ட்டாக இருக்கா? ஜேகே எல்லாரையும் எழுதுங்கன்னு சொல்லிட்டு கிட்ட வந்து நிற்கிறான். என்னாச்சு? என்னாச்சுண்ணா? உனக்கு என்ன ஆச்சு? கை வலிக்குது. ஹாஸ்பிட்டல் போகணுமா? ஆனால் நீ தான் சொல்லிட்டு ஏதாச்சும் சரி ஆயிரும். சரி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறேன் பாப்பலாம். இப்போ எல்லோரும் ஒன்று தான் பார்க்குறாங்க. அப்படியே ஜேகே நிமிர்ந்து பார்க்குறேன். யாரும் ஜேகே பார்க்கல, யாரும் என்ன பார்க்கல. மரியா போ. ஜேகே உங்களை பார்த்துட்டு என்னடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்டே உட்காடுறான். எதுக்கு உட்காடுறான்? அவ்வளோ வலிக்குதுன்னா காட்டு என்னன்னு பார்க்குறேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜேகிட்ட காட்டுறீங்க. ஜேகே உங்கள் ஃபேஸை பார்க்குறோம். க்யூட்டாக வச்சிட்ருக்கீங்க. எங்கே போச்சு அந்த திமிரு பேச்சு? இந்நேரம் ஒயன் அப்படி பேசுவான், சைலண்ட்டாக உட்காந்துருக்கா. ஜேகே பார்த்துட்டோம். அழுக்கிறப்ப எப்படி திமிரு பேச்சு பேச முடியும்? நீ பாரு. அப்போ மேடம்குள்ளே டபுள் கேரக்டர் இருக்குது. இப்போ நீ இதை மட்டும் என்னன்னு சொல்லலை, ட்ரிபிள் கேரக்டரை ஒன்று சாப்பிட்டு நம்ம பார்த்துக்கோ. ஜேகே சிரிச்சிட்டே பார்த்துட்டு ஒன்றும் இல்லை, கொப்பளிச்சிருக்கனால எரியுது, அவ்வளோதானோ? அவ்வளோதான், சரியாக போயிடும். நிச்சயமா? லைட்டானாண்டு ஒரு கோடு மாதிரி தான் இருக்குது இதுக்கு. நீ பண்ணுற பாரு. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு நான் தான் காட்டினேன்ல முதல் நாளையும், அது கூட கம்பேர் பண்ணுறப்போ அது எவ்வளோ பெருசு. பெருசு தான். சரி கிளாஸ் கவனி. அப்படி சொல்லிட்டு சைலண்டாக உட்காந்துட்டிங்க. சரின்னு சொல்லிட்டு ஜேகே அதுக்கப்புறம் கிளாஸ்லாம் எடுத்துருப்பான். ஸோ ஆஃப்டர்நூன் வந்துட்டு எல்லாருமே லஞ்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு எல்லாம் கேன்டீன் போகிறாங்க. நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்க, நான் இங்கேயே வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டீங்க. உங்களுக்கு அது எரிஞ்சிட்டே இருக்கனால எதுவுமே பண்ணணும்னு தோணலை, அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஜேகே பார்த்தா கிளாஸ்க்கு வரான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு எங்கே என்ன பண்ணுறா? நீ போலியா? போகல, கை வலிக்குதுன்னு சொல்லி உட்காந்துட்டேன். அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து பார்க்குறான். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்ருப்பாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் தான் எல்லோரும் கேன்டீன் போயிருப்பாங்க. நீங்கள் சாப்பிட்டும் முடிக்கல, அவங்கள போங்க நான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி அனுப்பி வச்சிட்டிங்க. சாப்பிடவே இல்லை. போ, எனக்கு சாப்பிடவே பிடிக்கலன்னு கை வலிக்குது, எனக்கு கடுப்பாக இருக்குது, எனக்கு அழுகையாலாம் வருது தெரியுமா? இது வரைக்கும் அழுததே இல்லை, ஆனால் எனக்கு இன்றைக்கி அழுகையாலாம் வருது. ஜேகே உங்களை பார்த்துட்டு ஓ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடுலக்கு ஸ்பூனை எடுத்து போட்டுட்டு அவன் கையில் எடுத்து விட்றான். உனக்கு ஒன்றும் வேணாம் போ, ஆக்காட்டு போ. ஆனால் ஆக்காட்டுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காட்டிகிட்டு இருக்கேன். ஜேகே உங்களுக்கு ஃபீட் பண்ணிகிட்ருக்கான்.
நீங்கள் ஜிகேவே பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா இப்போ தான் உங்களுக்கு பல வருஷம் கழித்து ஒருத்தவங்க ஃபீட் பண்ணுறாங்க. ஏன்னா உங்கள் அம்மா அப்பாலாம் ரொம்ப பிஸி. அப்பா சேம், அம்மாவை வந்து அந்த மாதிரி வந்துட்டு ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்காங்க. ஸோ 2 பேருமே ரொம்ப பிஸியான பீப்புள்ஸ். அவங்க கூட யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்கள் எப்போதுமே வீட்டில் இருக்க மெய்ட்ஸ் கூட தான் இருப்பீங்க. ஸோ அவங்க வந்து உங்களுக்கு ஃபீட்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்க வேலை என்னென்னா உங்களுக்கு சமைச்சு தரணும், உங்களுக்கு சாப்பாடு போடணும், அவ்வளோதான். அதை மட்டும்தான் செய்வாங்க. அதை தாண்டி யாருமே உங்களை அவ்வளோவாலாம் கேர்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் வேறு கோவமாக வேறு பேசுவீங்களா, சுத்தமாக உங்களை கேரே பண்ண மாட்டாங்க. அப்படி வளர்ந்த உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தவங்க சாப்பாடு ஊட்டுறாங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஷாக்காக இருக்குது, உங்களுக்கு ஒரு மாதிரியாகவும் இருக்குது. நீங்கள் இல்லை நான் சாப்பிட்டுக்கிறேன் ஆக்காட்டு, இல்லை கொடு நான் சாப்பிட்டுக்கிறேன் ஆக்காட்டு, அப்படி சொல்லிட்டு ஆக்காட்டுங்க. ஜேகே ஃபுல்லாக ஃபீட் பண்ணி முடிச்சிட்டான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு எனக்கு பல வருஷம் கழித்து ஒருத்தவங்க ஊட்டுறாங்கன்னா அது நீ தான் தெரியுமா? ஜேகே உங்களை பார்த்துட்டு ஏன் உங்கள் அம்மா ஊட்டி விட்டது இல்லையா? அவங்கெல்லாம் ரொம்ப பிஸி. எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே நானே சாப்பிட்டுப்பேன். எனக்கு யாருமே ஊட்டி விட்டதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் நீ இதெல்லாம் பண்ணுற, நல்லா தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு நீங்கள் லைட்டாக சிரிக்கிறீங்க. ஜேகே அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்திருப்பான். எந்திரிச்சு வந்ததுக்கப்புறம் ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன் அவளுக்கு யாருமே ஊட்டினதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கொஞ்சம் ஷாக்காக இருக்குது. ஜேகே வந்துட்டு வீக்கு கால் பண்ணுறான். சொல்லு மச்சான், எங்கடா இருக்கா? சும்மா தான்டா, சும்மா ஹாஸ்பிட்டலில். ஏன் பேஷண்ட் வரல? இன்றைக்கி பேஷண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பேசிகிட்டு இருக்கான். ஆமாம், ஒயன் வந்துட்டு பேஷண்ட்டாக வருவா தானே? யார் சிஎம் பொண்ணா? ஆமாண்டா. ஆமாம், அவளுக்கு என்ன? அவள் எதுக்கும் வந்துட்டு கவுன்சிலிங் வந்துட்டுருக்கா? ஏன் கவுன்சிலிங் வரானா? நார்மல் கவுன்சிலிங் தான்டா. ஐ மீன் நான் அப்படி புரியுது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக சிரிக்கிறான். எதுக்குன்னா அவளை சுற்றி பெருசாக யாரும் இருக்க மாட்டாங்கடா, அதனால் அவளுக்கு லோன்லியாக இருக்குன்னு சொல்லிட்டு, அதாவது அவள் கவுன்சிலிங் வரல, என்கிட்ட பேச வர அவ்வளோதான். ஓ, கவுன்சிலிங் என்ன பேசுவானா? அவளுக்கு டே ஃபுல்லாக என்ன நடந்துச்சு, டெய்லி என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாள், அவ்வளோதான் சொல்லுவோம். அதை தாண்டி எதுவும் சொல்ல மாட்டான். ஓ சரிடா, நான் வைக்கிறேன். சரி மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஃபோன் வச்சுருப்பான். ஆனால் வந்துட்டு ஜேகேக்கு ஒன்றும் புரியலை. ஜேகேக்கு தெரியும் என் கவுன்சிலிங் போகிறான்னு. பட் எதுக்கு கவுன்சிலிங் அப்படிங்கிறத அவனுக்கு அப்போல்லாம் புரிஞ்சிருக்காது. அவன் கேட்கணும்னு நினச்சதும் இல்லை. அவனுக்கு இப்போ தான் கேட்கணுன்னே தோணியிருக்கும். கேட்டால் இவனும் மொட்டைக்கட்டையாக ஆன்சர் பண்ணுறான். ஜேகேக்கு ஒன்றும் புரியல, சரின்னு சொல்லி விட்டுட்டான். ஜேகே அதுக்கப்புறம் அவங்க காலேஜ்லாம் அன்றைக்கி அப்படியே அவனுக்கும் முடிஞ்சிருக்கும், அவங்களுக்கும் அப்படியே ஒரு வழியாக அன்றைக்கிட்டே அப்படி கொஞ்சம் நார்மலாக தான் முடிஞ்சிருக்கும். ஈவினிங் ஜேகே வராமல் பார்த்தா மெய்டு உங்களுக்காக ஸ்நாக்ஸ் செஞ்சுருக்காங்க. நீங்கள் ஜேகேக்கு சேர்ந்து செய்ய சொல்லியிருக்கீங்க. ஏன்னா காலையில் பிடிங்கி தின்ட்டானே, திருப்பி பிடிங்கிட்டானே என்ன பண்ணுறேன்னு சொல்லி சேர்த்து செய்ய சொல்லிட்டீங்க. அவங்களும் செஞ்சு கொடுத்துட்டு நைட்டுக்கு டின்னரும் செஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்க. நீங்கள் ஜேகே பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே பாட்டு கோலாம் உட்காந்துட்டு நெக்ஸ்ட் டேக்கான இதெல்லாம் என்னென்ன நடத்தணும்னு சொல்லி பார்த்துட்ருக்கான். நீங்கள் பாட்டுக்கு உட்காந்துட்டு உங்களோட ஃபோன் பார்க்குறீங்க, ஹோம்ஒர்க் எழுதுறீங்க, அப்படியே தான் பண்ணிகிட்ருக்கீங்க. நைட் வந்து சாப்பிட்ற டைம் வந்துருச்சு. ஜேகே உங்களை பார்க்குறேன். உங்களுக்கு வந்து சாப்பாடு கூட உண்மையை சொன்னால் போட்டுக்கவே தரல. தட்டை வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க ஜேகே போடுவான்னு சொல்லி. ஜேகே உங்களை பார்த்துட்டு போட்டு சாப்பிடுவான். ஆமாம், நீ தானே உனக்கு போட்டுக்கணும். எப்படி போடணும்? ஜேகேக்கு ஒன்றும் புரியல. எப்படி போடணுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கீங்க. ஜேகே அந்த கரண்டியை பிடிச்சி இப்படி தான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு போட்டு காட்டுறான். ஓ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரண்டியை பிடிச்சி நீங்களும் அதே மாதிரி சாப்பாடு எடுத்து போடுறீங்க. உங்களுக்கு ஒரு ஹாப்பி, நீங்கள் டக்குன்னு சிரிக்கிறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்றான். ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போ தான் எனக்கே சாப்பாடு போட்டுக்கிறேன், நல்லா இருக்குது. என்ன நல்லா இருக்குது இப்படி நம்மளே எடுத்து போடுறது கூட. ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்களையே பார்த்துட்ருக்கான். என்னடா இதெல்லாம் புதுசாக பார்க்குறாளே அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவனுக்கு. அதுக்கப்புறம் சாப்பிட்டு 2 பேர் ரூமுக்கு வரீங்க. ஜேகே அவன் பாட்டுக்கு வந்து ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டு துணி துவைச்சிட்ருக்கான். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு தூக்கமே வரல. நீங்கள் பொறுமையாக எதிர்த்து என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்க்குறீங்க. துணி துவைச்சிட்ருக்கான். என்ன பண்ணுற நீ? துணி துவைக்கிறேன். ஓ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. உங்கள் துணியும் ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணதால அங்கே தான் கிடக்கு. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு இது துவைக்கலாம், அதான் நீ தான் துவைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஷாக் ஆகிட்டீங்க. என்ன அப்படின்றான். எனக்குலாம் துணி துவைக்க தெரியாது. ஜேகே உங்களை பார்த்துட்டு இங்கே பாரு, ஏன் துணியை தான் என்னால் துவைக்க முடியும், உன் துணியை நீ தான் துவைக்கணும். என்ன சொல்கிறேன், எனக்குலாம் துணி துவைக்க தெரியாது. ஜேகே உங்களை பார்த்துட்டு என்ன துவைக்க தெரியாது, வா வந்து துவை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஷாக்காக பார்க்குறீங்க. வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த துணியை வந்துட்டு அவங்க ஆல்ரெடி சோப்பு தண்ணி வச்சுருக்கான், அதுக்குள்ளே தூக்கி போட்டுட்டான். நீ தான் துவைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஒரு சோப்பு வேறு கொடுக்குறான். எனக்கு துவைக்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்க்குறீங்க. துவைன்னு சொன்னேன். சரி அப்படி சரின்னு சொல்லு. ஜேகே வந்து அதில் எப்படி சோப் போடணுன்னு சொல்கிறான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு என்ன இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, ஷோல்டர் வலிக்குது. ஜேகே உங்களை பார்த்துட்டு உன் ட்ரெஸ்ஸை பொதுவாக யார் துவைப்பா? மயிலக்கா தான் துவைப்பாங்க. எப்படி துவைப்பாங்க? கையில் தான் துவைப்பாங்க. அப்போ எப்படி இருக்கும்? எனக்கு அப்படி இருக்கும், அவங்களுக்கு தான் தெரியும். அவங்களுக்கு வலிக்குன்னு தெரியுதில்ல இப்போ? தெரியுது. அப்போ நம்ம தான் நமக்கு துவைச்சிக்கணும். ஐயோ இப்போ நீ பேசுறதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. ஜேகே உங்களை பார்த்துட்டு சோப் போடுன்னு சொன்னேன்.
போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாக சோப் போட்டுட்ருக்கீங்க. ஒரு வழியாக எல்லாத்துக்கும் சோப் போட்டு முடிச்சிட்டிங்க. ஜேகே அதுக்கப்புறம் எப்படி அலசலன்னு சொல்லி சொல்கிறான். அப்பா கொஞ்சம் கொஞ்சம் இடுப்பு வலிக்குதே. ஜேகே உங்களை பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு உன்னை ஒட்ட வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறான். அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகே பார்க்குறீங்க. அதாவது இந்த ஃபிஃபிக்லாம் போட்டு ஒட்ட வைப்பாங்கள்ல, ஆமாம் அப்படி ஒன்று ஒட்ட வச்சுருக்காங்க. டோட்டலி வேஸ்ட்டு தெரியுமா நீ ஜேகே பார்த்துட்டீங்க பாரு, வேஸ்ட்டு கிஸ்ட்னா வாய் கழிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு எல்லாத்துலேயும் அலசிட்டீங்க. இப்போ கொஞ்சம் உசு பார்த்துட்டா போதும் போலையே, வேலையெல்லாம் செஞ்சுருவா போலையே, அப்படி தான் இருக்குது ஜேகேக்கு. அதுக்கப்புறம் வந்து துணியெல்லாம் காயப்படுறீங்க. உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், நம்மளை துவைச்சோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உண்மையிலே நல்லாயிருக்கும். உங்கள் வேலையை நீங்களே செய்கிறப்ப அது கூட உங்களுக்கு நல்லா இருக்குது. அப்படியே ஒரு 1 வீக் போயிருக்கும். இப்போ மொத்தம் உங்கள் வேலையை நீங்கள் தான் செஞ்சுப்பீங்க. இப்போ மெய்டே வேணான்னு சொல்லி வச்சு ஒரு நாள் ஜேகே சமைக்க, ஒரு நாள் நீங்கள் சமைக்க. ஜேகே வந்து உங்களுக்கு எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லி தருவான், கூடையே நிற்பான். அப்படியே தான் போயிட்டுருக்கு டேஸ்லாம். இப்போ ஓரளவுக்கு உங்கள் வேலையெல்லாம் நீங்களே செய்கிறீங்க. கொஞ்சம் அந்த திமிரத்தனம்லாம் குறைஞ்சிருச்சு. வந்து உங்ககிட்ட யாருமே அவ்வளோவா பேச மாட்டாங்க வீட்டிலலாம். ஸோ அப்படியே பேசினாலும் உங்களுக்கு கோவம் வந்துடும். இத்தனை நாள் பேசாமல் எதுக்கு பேசுகிற அப்படிங்கிற அந்த ஆட்டிடியூட் தான் உங்ககிட்ட இருந்திருக்கு. இப்போ சுத்தமாக ஆட்டிடியூடே கிடையாது. ஜேகேட்ட நார்மலாக பேசுகிறீங்க. ஏன்னா ஜேகே உங்களை ரொம்ப நார்மலாக ட்ரீட் பண்ணுறான். அவன் என்ன செய்கிறானோ அதை உங்களையும் செய்ய வைக்கிறான். உங்ககிட்ட நார்மலாக பேசுகிறான். டெய்லி உங்கள் கூட தானே இருக்கான். ஸோ உங்களுக்கு வந்து ஒருத்தர் டைம் ஸ்பெண்ட் பண்ண கூட இருக்காங்க அப்படின்னா அந்த ஃபீல் வந்துருச்சு. அதனால் திமிரத்தனெல்லாம் காட்டுறதே இல்லை. ஜேகேக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக போயிருது. அவன் வீட்டை போய் உங்கள் கவுன்சிலிங்லாம் எப்படின்னு சொல்லி கேட்டு வந்திருப்பான். அப்போ அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் அவளுக்கு சுத்தமாக பாசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட இருந்து கிடைக்கவே இல்லை. காட்ட ஆள் இருக்காங்க, காட்டாங்க, ஆனால் மறைமுகமாக எதையுமே கூட இருந்து காட்டல. ஸோ அதனால் அவள் அப்படி ஆயிட்டா போல். அதனால் இப்போ நம்ம ஒருத்தர் வந்துட்டு இப்படி பண்ணால் கரெக்ட், அதை பண்ணு அப்படின்னு சொன்னால் தான் கரெக்டாக பண்ணுவோம். இல்லை நம்ம பண்ணுறதுனா கரெக்டு தான் அப்படின்னா நம்ம பாட்டுக்கு பண்ணுவோம், நம்ம பாட்டுக்கு பேசுவோம், நம்ம பாட்டுக்கு இருப்போம். அந்த திமிருத்தனம் தான் கொஞ்சம் ஜேகே பார்த்தெல்லாம் ஃபுல்லாக குறைச்சிட்டான். இன்றைக்கி வந்து ஜேகே உங்களே பார்த்துட்ருக்கோம். நீங்கள் ஜேகே குறுக்குறன்னு பார்த்தா அழகு க்யூட்டாக சிரிச்சிட்டே இருக்கீங்க. இப்போ எதுக்கு சிரிச்சிட்டே இருக்கேன் ஜேகே அப்படின்னு சொல்லி ஜேகே பார்க்குறீங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறோம். முறைக்காத. முறைக்கலை என்ன அப்படின்னு சொல்லி ஜேகே உங்களை இப்போ கேஷுவலாக பார்க்குறோம். நான் பார்ட்டிக்கு போகிறேன். ஜேகே டக்குன்னு வெடுக்கிறவங்கள திரும்பி பார்த்துருப்பான். ஏன்னா உங்கள் அப்பா சொல்லியிருப்பார், ஒயின் பார்ட்டிக்கு போனால் செம்மையாக குடிக்கிறான். இப்போ ரீசெண்டாக வந்த பழக்கம் அவகிட்ட ரொம்ப வந்துருச்சு, அதை எங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியலப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லி போய் தான் அந்த கல்யாண பேச்சு வரைக்கும் போயிருக்கும். ஜேகேக்கு திருப்பி பார்ட்டினோடனே குடிக்க ஆரம்பிச்சிட்டே இது ராவடியெல்லாம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பார்ட்டிலாம் வேணாம் ப்ளீஸ். என் ஃப்ரெண்டோட பர்த்டேனா பார்ட்டி தான். ஜேகே உங்களை பார்த்துட்டு ஏன் பர்த்டேனா பார்ட்டி வைக்கணும், அது தவிர அந்த அமௌண்ட்டை வேறு எதுக்காச்சும் செலவு பண்ணலாம்ல. இந்த லாஜிக்லாம் ஏன் பர்த்டேக்கு பண்ணால் கூட நல்லாயிருக்கும். அவளாம் நான் சொன்னால் கேட்க மாட்டோம். ப்ளீஸ் இந்த ஒரே ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போய்க்கிறேனே. ஜேகே உங்களை பார்த்துட்டு இப்போ நீ என்னோடய ஒய்ஃபாக தானே இருக்கா. ஆமாம், இப்போதைக்கு பார்ட்டிக்கெலாம் போக முடியாது. ஜேகே ப்ளீஸ் அப்படின்ட்டீங்க. ஜேகே வந்துட்டு முடியவே முடியாதுன்றான். நீங்களும் கெஞ்சி பார்த்து கடைசியில் டயர்ட் ஆகிட்டீங்க. நாளைக்கு உங்கள் ஃப்ரெண்டோட பர்த்டே ஈவினிங்காக ஜேகே பார்த்தா உங்களே பார்த்துட்ருக்கான். எதுக்கு நான் அப்படி பார்க்குற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு வா அந்த கூட செம்ம சொன்ன நீங்களும் போய் கூட சமைச்சிட்ருக்கீங்க. மூஞ்சி பார்க்கணும் வெஞ்சத்தின குரங்கு மாதிரியே வச்சுருக்கீங்க. இப்போ எதுக்கடி முகரக்கட்டை எப்படி வச்சுருக்கான். நான் பார்ட்டிக்கு போகிறேன். என் பார்ட்டி தான் ப்ளீஸ். நான் குடிக்க மாட்டேன். ஜேகே டக்குனு உங்களை திரும்பி பார்க்குறேன். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு குடிக்க மாட்டேன், பார்ட்டி மட்டும் என்ஜாய் பண்ணிட்டு வந்துடுறேனே ப்ளீஸ். எத்தனை மணிக்கு? 9 மணிக்கு. மணி பார்த்தா 8 ஆயிடுச்சு. கிளம்பி போயிட்டு வா, பட் 11 மணிக்கு வீட்டுக்கு வந்துடணும். ஓகே டீல். ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து குக் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் போய் மேலே கிளம்பிகிட்ருக்கீங்க. ஸோ கிளம்பிட்டு கீழே வரீங்க. ஜேகே உங்களை பார்த்து ஷாக் ஆகிட்டான். என்னடி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஜேகேக்கு தான் தமிழ்நாட்டில் கொடுத்துருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி தான் கிளம்பி வந்து நிற்கிறீங்க. ஜேகே உங்களே பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே பார்த்துட்டு ஹவுஸ் இட் அப்படி சொல்லிட்டு ஜேகே தோசை இல்லை நீங்கள் பாட்டுக்கு கோலாம் கிளம்பி போகிறீங்க. நீ பாட்டுக்கு போகிறேன், என் ஃப்ரெண்ட் பிக்கப் பண்ண வராங்க. ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்களை பார்த்துட்ருக்கான். நீங்கள் பாட்டுக்கு கோலாம் வெளியே வந்துட்டு கால் பண்ணி கூப்பிட்டுட்ருக்கீங்க. ஜேகே உங்களையும் உள்ளேருந்து பார்த்துட்டே இருக்கான். ஸோ அதாவது வாசலுக்கு கதவு ஓப்பன் ஆகி தான் இருக்குது. ஸோ அதனால் கிச்சன்லேருந்து பார்த்தாலே வெளியே தெரியும். ஜேகே உங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவன் போய் செம்ம அழகாக கிளம்பி வந்து பார்க்குறான். நீங்கள் கிளம்பி போயாச்சு. எப்படி இருக்கா பாரு, எதுவும் சொல்கிறதுக்குல அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பி அவனும் அந்த பார்ட்டிக்கு வந்திருப்பான். ஸோ அங்கே பார்த்தா நீங்கள் செம்ம குத்தாட்டம். நீங்கள் பாட்டு குடிச்சிட்டு ஒரு சைடு ஆடிட்டுருக்கீங்க. ஜேகே குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன கொடி குடிச்சிருக்கா பாரு, அப்படி தான் உங்களை பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் குடிச்சிட்டு செம்ம என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதாவது பார்ட்டி கொஞ்சம் முடிய போகுது. மணியும் ஆயிடுச்சு. நீங்கள் பார்க்குறீங்க 11 ஆக போகுது. சரி வர சொல்லி போங்க அப்படின்னு சொல்லிட்டு போக போகிறீங்க. அப்படியே ஒரு பையன் ஹிப்பில் கை வச்சு ஒரு ரப்பான்றான். நீங்கள் டக்குன்னு அவனை திரும்பி பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்க்குறீங்க. அவங்கள பார்த்துட்டு ஏன் செம்மையாக இருக்குடி, கையெடு அப்படின்னு சொல்லிட்டு கை தட்டுட்டீங்க.
அவங்கள்ட்ட கொஞ்சம் மூவ் பண்ண ட்ரை பண்ணுறான். அவ்வளோதான், நீங்கள் போட்டால் அவனை செம்மண்டி அடிக்கிறீங்க. ஜேகே வந்திருப்பான், ஜேகே ஸ்டாப் ஆகிட்டான். ஜேகே வந்து அவன் அடிக்கலான்னு சொல்லி தான் வந்திருப்பான். ஜேகே செம்மையாக ஸ்டாப் ஆகி சென்ட்டும் ஷாக் ஆகிட்டான். ஈவன் உங்கள் கேரக்டர் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் எல்லாட்டும் பேசுறதுலேயும் மாறல. நிறைய பேர் உங்கள்கிட்ட அட்வான்டேஜ் எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதை இக்னோர் பண்ணி கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டீங்க. இவன் ரொம்ப ட்ரை பண்ணிப்பான் போல், அட்டி போட்டு வெள்ளு நிறுத்திட்டீங்க. ஜேகே அதுக்கப்புறம் வந்து உங்களை கூட்டிகிட்டு வந்திருப்பான். ஸோ அவனே போலீஸ் ஸ்டேஷனில் ஜேகே பிடிச்சி கொடுத்துட்டான். இல்லை அவனை பிடிச்சிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவனை அதையும் முடிச்சு விட்டான். நீங்கள் தான் இப்போ செம்ம போதில் வந்துட்டுருக்கீங்க. இதுக்கு தான் தெரியுமா நல்லா மாறுறதே கிடையாது. ஜேகே அப்படியே திரும்பி உங்களை பார்க்குறான். இப்போ என் கேரக்டர் கொஞ்சம் மாறுச்சுல, இல்லாட்டி சாஃப்டாக பேசினேன்ல, அதுதான் இப்படி அட்வான்டேஜ் இருக்கிறது. ஜேகே அப்படியே விஷயம் காரை நிறுத்திட்டு உங்களை பார்க்குறான். உனக்கு தெரியாது ஜேகே, நீ சொல்லவே இல்லை மாறுன்னு. நான் மாறினாலும் என்னை சுற்றி இருக்க யாரும் மாற மாட்டாங்க, என்னை மாறவும் விட மாட்டாங்க. எப்படா அப்படிங்கிறதுல தான் ஒவ்வொருத்தனும் இருப்பான் தெரியுமா. எனக்கு என்னோடய சேஃப்டி முக்கியம்னா நான் கோல்டாக ஹார்ட்டே இல்லாத பொண்ணா எல்லாட்டையும் கத்தி அப்படி பேசினா தான் என்னால் சேஃபாக இருக்க முடியும், என்னால் என்னை காப்பாற்ற முடியும். புரியுதா? நீங்கள் ஜேகே பார்த்துட்டே இருக்கேன், ஜேகே உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்கள் செம்மையாக புலம்புறீங்க. ஜேகேக்கு இப்போ இன்னொரு விஷயம் நல்லா புரியுது. உங்களை சேஃப்டி பண்ணிக்க நீங்கள் ரொம்ப ஹாஷாக, ரொம்ப ரூடாக, தொட்டதுக்கெல்லாம் திமுறா அப்படி தான் பதில் பேசி பழகிருக்கீங்கன்னு. ஜேகேக்கு உங்களை பற்றி தெரிஞ்சுக்க தான் தெரியுது. உங்கள் கேரக்டர் எல்லோரும் தப்பாக ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. நோ, அவள் அவளோட சேஃப்டிக்காக இருக்கா. சேம் டைம் ஒரு பாசம் கிடைக்கலன்னா வர கோபமும், சேம் டைம் தாங்கிட்ட தப்பாக யாராச்சும் ட்ரை பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற அந்த பயமும் உங்களுக்குள்ளே அதிகமாக இருக்கனால உங்களோட போல்ட்னஸை நீங்கள் வெளியே கொண்டு வந்திருக்கீங்கன்னு. ஜேகே அப்படியே உங்களே பார்த்துட்ருக்கேன். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு இப்போ அவன் பண்ணது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகே டக்குன்னு உங்களை இழுத்து ஹக் பண்ணிட்டாருங்க. அப்படியே அவனை ஹக் பண்ணிட்டு செம்மையாக வருவீங்க. இது உங்களை ரொம்ப ஒரு மாதிரி ஹர்ட் ஆக்கிடுச்சு. இப்போ என்ன, நான் போட்ட ட்ரெஸ்லாம் அப்படி என்ன இருக்குது, அதுக்கு எதுக்கு அவனுக்கு தப்பாக தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க. ஜேகே ஒரு வழியாக உங்களை கம்ஃபர்ட் பண்ணி கொண்டு வந்து வீட்டில் படுக்க வச்சிட்டான். ஜேகேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, எவ்வளோ ஃபீல் பண்ணுறா, எவ்வளோ நல்ல மனசை கொண்டு வானா, எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேக்கு அப்படியே இருக்குது. நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்திரிச்சிட்டு நீங்கள் காலேஜ்க்கு ஆனால் வரல போ அப்படின்ட்டிங்க. ஜேகே வந்து காலேஜ் போயிருப்பான். ஜேகே வந்து அந்த பையன் மேலே கேஸும் கொடுத்துட்டான். ஸோ அது வந்து அப்படியே கேஸாக மாறிடுச்சு. ஜேகே அதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், அவகிட்ட கொண்டு போகாதீங்கன்னு சொல்லிட்டான். அப்படியே இன்னொரு 10 days போகுது. இப்போ நீங்கள் கொஞ்சம் நார்மல் ஆகிட்டீங்க. பட் இப்போ ஜேகேட்டு ரொம்ப சாஃப்டாக பேசுவீங்க. பட் வெளியே போயிட்டால் செம்ம கோல்டு. முதல்ல அதே என்ன அப்படிங்கிற அந்த திமிரு பேச்சு தான். ஜேகே சரின்னு சொல்லி விட்டுட்டான். சரி, திமிராக இருக்காது, அவளுக்கு சேஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அதையும் விட்டுட்டான். அப்படியே அந்த 2 years முடியுது. உங்கள் கான்ட்ராக்ட் இன்னோட முடியுது. இங்கே ஜேகே பார்த்துட்டு ரொம்ப தேங்க்ஸ். ஜேகே அப்படியே நிமிஷம் உங்களை நிமிர்ந்து பார்க்குறான். 2 வருஷம் நான் பண்ண கொடுமை எல்லாம் தாங்கி என்னோடய கேரக்டரை முடிஞ்ச அளவுக்கு இது தாண்டி நீ அப்படின்னு சொல்லி காட்டினதுக்கு ரொம்ப நன்றி. இப்போ நிறைய பேர் என்னை ரொம்ப ப்ரௌடாக அப்படிலாம் ஃபீல் பண்ணுறாங்க. ஈவன் எங்கள் அப்பாலாம் என்னால் நிறைய தடவை சொல்லியிருக்காரு, உன்ன மாதிரி பொண்ணு இருக்கிறது கம்மி ஜேகே மாதிரி பையனை பெற்றிருக்கலாம், நீ வச்சுட்டுச்சே அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இப்போ அவர் கூட ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாரு. சேம் டைம் எங்கள் அம்மாவோட பிஸ்னஸ் இப்போ நான் தான் எடுத்து பண்ணுறேன். அதனால் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பி. உன் மேலே ரொம்ப பெரிய மரியாதை வந்திருக்கு. ஈவன் அவங்க பொண்ணை திருப்பியும் ஒரு நல்ல பொண்ணை அவங்கக்கிட்ட கொடுத்தனால. ஸோ இந்த எல்லா விஷயத்துக்காரனும் நீ மட்டும்தான் ஜேகே, ரொம்ப தேங்க்ஸ் என் லைஃப்பில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போய் ஹக் பண்ணுறீங்க. ஜேகேவும் பேக் ஹக் பண்ணிட்டு பரவாயில்ல, அதெல்லாம் உன்னோட கேரக்டர் தாண்டி, கொஞ்சம் வெளியே எடுத்து விட்டேன் அவ்வளோதான். ஒரு வேலையை லைஃப்பில் நீ வரலனா குடிக்கும்போது நீங்கள் அப்பா சொன்னார் அப்படி தான் போயிருப்பேன். எப்படிலாம் இல்லை, அப்படி தான் எனக்கு தெரியும். தேங்க்ஸ் ஜேகே. அப்படி சொல்லிட்டு ஜேகே விட்டுட்டா. நீங்கள் நேரம் உங்கள் வீட்டுக்கு தான் போகிறீங்க. வீட்டுக்கு போனால் உங்கள் அம்மாவுக்கு ஷாக்கு, என்னடி லக்கேஜெலாம் எடுத்து வந்திருக்க, நீங்கள் உங்கள் அம்மாட்ட போய் இது நடந்து கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறீங்க. இன்றைக்கி தான் நீங்கள் ஜேகே பார்க்க போயிருக்கீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு அவன் பட்டு இப்படி கேஷுவலாக கறான். ஜேகே உட்காந்து நீங்கள் ஜேகே பார்த்துட்டு எனக்கு ஒன்றும் சுத்தமாக பிடிக்கல. ஜேகே உங்களை பார்த்துட்டு சேம் டியூ அப்படின்றான். அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு என்ன பிடிக்காதா? ஜேகே உங்களை பார்த்துட்டு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகே பார்க்குறீங்க. எனக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்க பண்ணுங்க மட்டும் தான் பிடிக்கும், அந்த மாதிரி பண்ணுங்க எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எனக்கும் அந்த மாதிரி பசங்களை பிடிக்கவே பிடிக்காது, அந்த மாதிரி சாஃப்டாக எதுக்கு. ஜேகே உங்களை பார்த்து லைட்டாக மறைக்கிறான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு இங்கே பாரு, எனக்கும் ஒன்று பிடிக்காது, உனக்கும் என்ன பிடிக்காது, கம்மானு வீட்டில் போய் நம்ம 2 பேர் சொல்லலாம். நம்ம 2 பேருக்கு மேரேஜ் அப்படிங்கிற விஷயம் செட்டே ஆகாது. ஜேகே உங்களை பார்த்துட்டு என்னால் வீட்டில் சொல்ல முடியாது, உனக்கு தான் பிடிக்காது அப்போ சொல்ல வேண்டியது தானே. ஜேகே உங்களை பார்த்துட்டு ஒன்றே எனக்கு பிடிக்காது தான், ஆனால் நான் வீட்டில் போய் சொன்னேன்னா எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டார். சேம் டைம் அது எங்கள் அப்பா ரொம்ப ஹர்ட் ஆகும். எங்கள் அப்பாவை ஹர்ட் பண்ணுற விஷயத்த நான் பண்ண மாட்டேன். நீ தான் உங்கள் அப்பா ஹர்ட் பண்ணுற விஷயத்தை அசால்ட்டாக பண்ணுவேன், நீ போய் பண்ணு. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு உனக்கு என்னை பார்த்தா எப்படி இருக்குது, என்னை பார்த்தா எங்கள் அப்பாவை ஹர்ட் பண்ணுற மாதிரியா இருக்குது, நானும் ரொம்ப நல்ல பொண்ணு தான், எங்கள் அப்பாலாம் ஹர்ட் பண்ண மாட்டேன்.
இப்போ அதுக்கு என்ன பண்ணலான்ற அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்களை பார்த்துருப்பான். அதுக்கப்புறம் நீங்கள் தான் கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கலாம், 2 வருஷத்தில் இது பண்ணிக்கலாம், அவ்வளோதான். உங்கள் அப்பாவையும் ஹர்ட் பண்ண வேணாம், எங்கள் அப்பாவையும் பண்ண வேணாம், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் கான்ட்ராக்ட் மேரேஜ் ஐடியாலாம் கொடுத்து பண்ணி வச்சிருப்பீங்க. இப்போ அதெல்லாம் சொல்லி உங்கள் அம்மா உங்களை செம்மையாக அடிக்கிறாங்க. உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? இந்த 2 வருஷத்தில் நீ எவ்வளோ மாறிக்க தெரியுமா? உனக்கு அவ்வளோ பண்ணது அந்த பையன் தான். அவனை போய் இப்போ கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் சரி போட்டு தொலைஞ்சிட்டிங்க, சரி 2 வருஷம்னாலும் நல்லா தானே இருக்கீங்க, இருக்க வேண்டியது தானே, எதுக்கு விட்டுட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அடி நடிக்கிறாங்க. இங்கே எதுவுமே சொல்லலாம், அடியெல்லாம் வாங்குறீங்க. உங்கள் அப்பாவும் திட்டுறாரு, எல்லாம் திட்டி வாங்கிட்டு போய் ரூமில் படுத்துட்டிங்க. உங்கள் கண்ணில் ஆட்டோமேட்டிக்காக டேஸ்ட் ஊற்றுது. ஏன்னா உங்களுக்கு ஜேகேயை விட்டுட்டு வர மனசே இல்லை. இந்த 2 வருஷத்தில் உங்களை நீங்கள் இதுதான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நிறைய காட்டியிருப்பான். நிறைய ஹாப்பி மூமெண்ட்ஸ் 2 பேரும் அவ்வளோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இப்போ அதெல்லாம் நினச்சி தேம்பி அழுதுட்ருக்கீங்க. மனசே ஆகலை. உங்களுக்கு அப்படியே உங்கள் உயிரே போகிற மாதிரி இருக்குது. ஆனால் யாருமே உங்களை புரிஞ்சிக்கவே இல்லை. திருப்பியும் அதே விஷயம் தான் உங்கள் லைஃப்பில் நடக்குது. நீ ஏன் வந்த? சரி முடிஞ்சிச்சு, சரி நீ அதை பற்றி பேசினியா, அவன்கிட்ட ஏதாச்சும் கேட்டியா அப்படின்னு கேட்கக்கூட ஒரு ஆள் இல்லை. சில டைம் ஜேகேவே இதை கேட்கவே இல்லை, ஏன் போகிறேன்னு. உங்களுக்கு அதுவும் சேர்த்து உங்களை பாடாக படுத்துது. அழுதுகிட்டே படுத்துருக்கீங்க. நெக்ஸ்ட் டே ஏதாச்சும் நீங்கள் பாட்டுக்கு ஆஃபீஸ் கிளம்பிட்ருக்கீங்க. உங்கள் அம்மா உங்கள்கிட்ட சுத்தமாக பேசுறதில்ல, உங்கள் அப்பாவும் தான். நீங்கள் பாட்டுக்கு ஆஃபீஸ் போகிறீங்க, மீட்டிங் போகிறீங்க. அங்கேயே உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லி இப்போ யாருமே இல்லை. ஏன்னா நீங்கள் ஒரு லெவலுக்கு மேலே ஃப்ரெண்ட்ஸே வேணான்னு சொல்லி விட்டுட்டீங்க. நிறைய விஷயத்தில் அவங்க உங்களை மாட்டிவிட ட்ரை பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. ஜேகே இது பண்ணதாக தான் உங்களுக்கு அதுவும் புரிஞ்சிருக்கும். ஸோ எனக்கு ஃப்ரெண்ட்ஸும் வேணாண்டா, எதுக்கு எனக்கு எதுவுமே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே மட்டும் போதுன்னு சொல்லி வாழ ஆரம்பிச்சிருப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப ட்ரூவாக இருந்தது அவன் தான் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு அது அப்பயே தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு அதனால் அவன் தான் அப்படிங்கிறது அந்த இது ரொம்ப இருந்திருக்கும். ஸோ இப்போ எல்லாம் விட்டுட்டு வந்து இருக்கிறது சுத்தமாக முடியல. அப்படியே ஒரு 1 மந்த் போகுது. சுத்தம் நீங்களாகவே இல்லை. கோல்டாக இருந்த ஒயனும் இல்லை, சாஃப்டாக இருந்த ஒயனும் இல்லை. இது ரொம்ப சேடாக இருக்க ஒயன், அழுதுகிட்டே இருக்க ஒயன், ஜேகேவை நினச்சி அழுதுகிட்டே இருக்க ஒயன். உங்கள் அம்மா உங்ககிட்ட வராங்க, நீங்கள் அமைதியாக படுத்துருக்கீங்க. ஒயன் இந்தா. நீங்கள் அப்படியே அமைதியாக உங்கள் அம்மா வந்து பார்க்குறீங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க. நான் பசிக்கல, சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேட் அங்கிட்ட எடுத்துக்கிட்டாங்க. நீங்கள் சைலண்ட்டாக தான் படுத்துருக்கீங்க. அப்பா உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்கார், இவனை கல்யாணம் பண்ணிக்கோ, அவ்வளோதான். நீங்கள் டக்குன்னு உங்கள் அம்மா பார்த்துட்டு என்னம்மா பேசுகிறீங்க? உங்கள் அம்மா அவங்கள பார்த்துட்டு கழுத்தில் இருக்க தலையை கழட்டி கொடு. அது உனக்கும் ஜேகேக்கு தான் டிவோர்ஸ் ஆயிடுச்சுல அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே உங்கள் அம்மா பார்க்குறீங்க. நீங்கள் பெட்டில் உங்கள் ஃபோன் வச்சுருப்பீங்கல்ல, அதில் வந்து ஜேகேவோட ஒரு பிக் தான் இருக்குது. நீங்கள் அதை பார்த்து அழுதுட்ருப்பீங்க. எதுக்கு இது இன்னும் எதுக்கு வேணான்னு சொல்லி விட்டுட்டு வந்துட்டீங்களே. நீ சொன்னீங்க நல்ல பையன், நல்ல லைஃப் கிடைக்கட்டும், வாழ்க்கை அவன் பார்க்கட்டும், ஓ வாழ்க்கையை நீ பாரு. அம்மானா எனக்கு பையன் இப்போ நீ ஃபீல் பண்ணி அழுவுறது எல்லாம் டோட்லி வேஸ்ட். ஸோ அப்பா சொல்கிற பையனை கல்யாணம் பண்ணிக்கோ, இன்னும் 2 டேஸில் உனக்கு மேரேஜ். என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாட்ட போகிறீங்க. அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு போகிறாங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியலை. உங்கள் லைஃப் எல்லாமே ஜேகே தான். உங்கள் அம்மா ரிட்டன் உள்ளே வராங்க. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு உங்கள் அம்மா பார்த்துட்டு என் லைஃப்பில் ஜேகே அப்படின்னு சொல்கிறங்காட்டி உங்கள் அம்மா அப்படியும் கழுத்துல இருக்க தாலியை இழுக்கிறாங்க. நீங்கள் விடுங்கன்னு கதறி அழுகுறீங்க. உங்கள் அம்மா அந்த தாலியை அவ்வளோ எடுக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. அழுது உங்கள் அம்மாவுக்கு உங்களுக்கு ஒரு சண்டே வந்துருக்கு. கழிச்சு உங்கள் அம்மா அப்படி தள்ளிட்டீங்க, என் தாலியை விட தொட உனக்கு என்ன உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு கற்றுன்னு கத்தி உங்கள் அம்மா ரூம் விட்டு வெளியே தள்ளி கதவை சாத்தி அப்படி அழுதுட்ருக்கீங்க. உங்கள் அப்பா உங்கள் அம்மா பார்த்துட்டு ஏன்டி இப்படி பண்ணுறேன்? அதான் வேறு பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு அந்த தாலி? அவனை வேணான்னு சொல்லி விட்டுட்டு வந்தால, அப்புறம் எதுக்கு அந்த தாலி? உங்கள் அம்மா கத்துறதெல்லாம் கேட்குது. எனக்கு அவன் தான் வேணும், ஆனால் அவன் முன்னாடி போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செம்மையாக அழுதுட்ருக்கீங்க. அவங்க அம்மா எதுவுமே சொல்ல, செம்ம வேண்டாம் உங்களுக்கு கதை ஒரு 8 உத விட்டுட்டு போயிருப்பாங்க. நீங்கள் தாலி பிடிச்சிட்டு அவ்வளோ அழுவுறீங்க. விட மாட்டேன், தாலியும் கழுத்தை விட்டு போக நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாலியை பிடிச்சிட்டு அவ்வளோ அழுதுட்ருக்கீங்க. இன்றைக்கி உங்கள் அம்மா சொன்ன அந்த மேரேஜ் உங்களை அவ்வளோ ஆர்ப்பாட்டம் பட்டு அழுது அவங்க சூசைட் பண்ண ட்ரை பண்ணி உங்களை அவ்வளோ டார்ச்சர் பண்ணி இப்போ அந்த கல்யாணம் மாதிரி கூப்பிட்டு வந்திருக்காங்க. நீங்கள் வேணாம் ப்ளீஸ் எல்லாம் விட்டுருங்கன்னு சொல்லி அவ்வளோ அழுதுருப்பீங்க. அதே மாதிரி பட் அந்த மேக்கப் கூட இல்லை, ஃபேஸில் எதுவுமே போட விடாமல் ரொம்ப டார்ச்சர் பண்ணி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி ஒரு லைட்டான மேக்கப்பில் அதே மாதிரி ஒரு ஹெவி லெஹங்கா போட்டு ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய தரம் இருக்குது. எல்லாமே ஜேகே தான் ஞாபகத்துக்கு வரோம். அழுக ஊற்றுது கண்ணிலேருந்து. உங்கள் அம்மா தொடச்சி விட்றாங்க, தொடவும் விட மாட்டேங்கிறீங்க. உங்கள் தாலியை வேறு கழுத்துலேருந்து வெளியே எடுத்து போட்டுக்கிட்டீங்க. உங்கள் அம்மா அதை பிடுங்க ட்ரை பண்ணுறாங்க, அப்போ கூட விடாமல் அழுதுட்ருக்கீங்க. உங்கள் அம்மா அந்த தாலியை பிடுங்க ட்ரை பண்ணி இங்கே உட்காந்து கித்துக்குது அப்படின்லாம் கத்துறாங்க. விடவே இல்லையே. அந்த தாலியை அவ்வளோ டைட்டாகவும் கையில் பிடிச்சிட்டு அழுதுகிட்டே இருக்கீங்க. ஸோ அந்த சைடு இருந்தால் அந்த கை வருது, உங்கள் கண்ணிலேருந்து டீயர்ஸ் ஊற்றுறீங்க. அப்படியே கண்ணை மூடிட்டு செம்மையாக அழுவுறீங்க. அந்த கையை வேகமாக தட்டிட்டீங்க. உங்களுக்கு அதுக்கு மேலே சுத்தம் உட்காரவும் இல்லை, பயங்கரமாக அழுவுறீங்க. அந்த கையை தட்டினவுக்கும் அந்த ஸ்க்ரீன் திறந்துக்கும் எல்லா டைமிங்கும் ஒரே மாதிரி இருந்திருக்கும்.
அழுதுட்ருக்கீங்க. உங்க அம்மா அப்படியே உங்கள அடிக்க வராங்க. என்ன பண்றேன்னு சொல்லி. அப்ப டக்குனு அந்த கை உங்க அம்மா கைய பிடிக்குது. நீங்க அழுதுட்டே அந்த கைய நிமிர்ந்து பார்த்து டக்குனு அந்த ஃபேஸ் பார்க்குறீங்க. ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு போய் ஜேகே மேலேயே விழுந்துட்டீங்க. ஜேகே ஒரு செகண்ட் அப்படியே அவன் பேக்ல விழுந்திருப்பான். நீங்க ஜேகே மேல இருக்கீங்க. அழுதுட்டு அவன ஹக் பண்ணிட்டு அப்படி அழுவுறீங்க. பொண்டாட்டி ஒண்ணும் இல்லடி, எதுக்குடி அழுவுற? இதையும் பார்த்துட்டு ஒன்றும் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நிமிர்ந்து உட்கார வைக்கிறான். அவ்வளோ அழுக. உங்கள் அம்மாவுக்கு சிரிப்பு தான் வருது. ஜேகே கொஞ்சம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சமாதானம் பண்ணிட்டு பார்த்தா எல்லாரும் உங்களை பற்றி சிரிக்கிறாங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. அங்கே இருக்கிறதே கொஞ்சம் பேர் தான். பட் எல்லாரும் உங்களை பற்றி சிரிச்சிட்டு ஏன்டி இப்படி பண்ணுற அப்படின்றாங்க. நீங்கள் ஜேகே விடவே இல்லையே, டைட்டாக ஹக் பண்ணிக்கங்க. நமக்கு பிடிச்ச ஒரு பொருள் நம்மக்கிட்டேருந்து எடுத்துட்டாங்க அப்படின்னா அதை விடவும் முடியாமல் சேம் டைம் அது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆட்டம் முடிச்சு அழுவோம்ல, அந்த அழுகை இருக்குது அந்த ஃபேஸில். அதை விடக்கு மனசே வரல. அவ்வளோ டைட்டாக அப்படி பிடிச்சிருக்கீங்க ஜேகேவை. ஜேகே உங்களை பார்த்துட்டு எதுக்கடி இப்படி அழுகுற? நான் என் லைஃப்லேருந்து போயிட்டேன்னு நினச்சேன். ஜேகே உங்களை பார்த்துட்டு நீ என் லைஃப்லேருந்து போகவே இல்லை. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு அப்படி அழுகுறீங்க. என்னை பாருடி, எதுக்குடி அழுகுற? எதுக்கு நீ என்னை ஸ்டாப் பண்ணல, போக விட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அடிச்சுட்டு அழுகுறீங்க. என் பொண்டாட்டி தான் 2 இயர்ஸ் கான்ட்ராக்ட் முடிஞ்சிச்சுன்னு சொன்னான். போகிறேன்னு சொன்னான். சரி போன்னு சொன்னேன். நான் நீ சொன்னால் ஸ்டாப் பண்ணுவேன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறீங்க. ஜேகே உங்களை ஹக் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணலாம் தான் நினச்சேன். அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஆமாம் நமக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சிடும். ஜேகே பார்த்துட்டு இல்லை வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு வாய மூடுறீங்க. சொல்கிறதே கேள்றி என்ன அப்படி சொல்லி ஜேகே பார்க்குறீங்க. நமக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சுன்னு. சரி நம்ம பொண்டாட்டியே கல்யாணம் பண்ணிக்கலாம். டிவோர்ஸ் ஆனதாகவே இருக்கட்டும்னு சொல்லி தான் சரி அம்மா வீட்டுக்கு போட்டும் ப்ராப்பராக கல்யாணம் பண்ணிக்கலாம் பார்த்தேன். அதுங்காட்டியும் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி எவ்வளோ சேட்டை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கணத்தில் லைட்டாக அடிக்கிறோம். நீங்கள் ஜேகே ஹக் பண்ணிட்டு திருப்பி அழுதுகிட்டே இருக்கீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு தாலி கட்டலான்னு நினைக்கிறேன். வேணாம் ஏண்டி வேணாம் உங்கள் பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தாலி எடுத்து கட்டிங்க. அது இன்னும் கழுத்தில் தான் இருக்குது. பரவாயில்ல அதை அவுத்தரில் கட்டலாம். நீ டக்குன்னு ஜேகே பார்த்துட்டு வாயிலாக அடிப்பேன் நான் இதெல்லாம் அவுக்க மாட்டேன் அப்படின்றீங்க. ஜேகே சிரிச்சிட்டான். அதுக்கப்புறம் கழுத்தில் இன்னொரு தாலியும் சேர்த்து கட்டிட்டான். நீங்கள் ஸ்மைல் அடி ஜேகே பார்த்துட்ருக்கீங்க. நம்ம 2வது கல்யாணத்துக்கு அட்டையாளண்டி. ஆமாம் என்ன ஆமாம் அழுகு முடிஞ்சு அப்படி சொல்லிட்டு கண்டுபிடிச்சிக்கிட்டான். போடா அப்படி சொல்லிட்டு ஜேகே திருப்பி டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ 2 பேர் ஜேகே வீட்டில் தான் இருக்கீங்க. நீங்கள் எல்லார்ட்டையும் அவ்வளோ ஹாப்பியாக சிரித்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஜேகே உங்களை பார்க்குறான். ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீட்டுக்கு வந்தப்போ காண்டா ஓன்னு கத்திட்டு இருந்த பிள்ளை இவ்வளோ ஜாலியாக பேசுதுன்னு. உங்கள் அத்தை வந்துட்டு இல்லைம்மா நீ அங்கே போங்க ஜேகே வீடு கூட, அங்கே வந்து ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அங்கே போயிருங்கன்றாங்க. நீங்கள் நான் இங்கே தான் இருப்பேன்ட்டீங்க. கடைசி ஜேகே ரூமில் தான் ரெடி பண்ணிட்டு ஜேகே உங்களை பார்த்துட்டு இப்போ 2 வருஷம் கழிச்சு இப்போ தான் எல்லாம் அங்கே போகலாம். ஆனால் முடியாது என்னடி நினச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டைட்டாக பிடிக்கிறான். இங்கே தான் ஏன் என்னை பேர் நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம். ஜேகே உங்களை பார்த்துட்டு ஏன் அப்படின்றான். அந்த 2 வருஷம் நான் பாட்டுக்கு அங்கே பேக்க மாதிரி இருந்துட்டேன். எனக்கு இப்போ தான் தோணுச்சு அத்தை மாமா ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தா தான் ஒரு ஃபுல்ஃபில்லான ஃபேமிலி இருக்கும். ஸோ இங்கே இருக்கான். என்ன சேஞ்சஸ்? ரொம்ப சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நைட் இருக்காங்க தான் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அன்றைக்கி நைட்டு சுப முகூர்த்தமாக முடிந்து விட்டது. அதெல்லாம் டெலிகிராம் சேனலில் வரும், அங்கே போய் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகி உங்களுக்கான இன்னொரு கேர்ள் பேபி பிறந்திருப்பா. ஸோ இப்போ உங்கள் பொண்ணுக்கு 4 வயசு அதெல்லாம் ஸ்டாப் பண்ணலாம். இங்கே பாருடி பையன் அப்படி தான் வாய் கீச்சிருவேன். நீங்கள் அவளை பார்த்துட்டு வாய் கிழிக்கிறோம் கொய்யால இரட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை துரத்துறீங்க. அவள் குடு போய் ஜேகேட்ட சிக்கிட்டா. ஜேகேல பிடிச்சிட்டு என்ன பாப்பா அப்படின்றா. அப்பா அங்கே பாரு அவன் பொண்டாட்டி பண்ணுறது சரியே இல்லை. ஜேகே அப்படியே உங்களை பார்க்குறான். உங்களுக்கு அப்படியே உங்களோட மினி விஷயம் பார்த்த மாதிரியே இருக்குது. இங்கே பாருடின்னு ரொம்ப பேசுகிற ஆனால் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பிள்ளை அடிக்க போகிறேன். ஜேகே இருமா அப்படின்னு சொல்கிறான். உங்கள் அத்தையை வந்துட்டு என்னாச்சுன்றாங்க. அவள் ஜேகேவோட ஷர்ட்டு தான் போடுறேன்னு சொல்லி அழிச்சாட்டே பண்ணியிருப்பா. நீங்கள் சரி கேட்குறான்னு சொல்லி ஜேகேவோட ஷர்ட்டை போட்டுட்ருப்பீங்க. அது நீங்கள் ஜேகேக்காக ஆசையாக வாங்கி கொடுத்த ஷர்ட்டு. சரி கேட்டு டார்ச்சர் பண்ணுறாளேன்னு சொல்லி போட்டு விட்டு நீங்கள் கீழே வந்திருப்பீங்க. உங்கள் ரூமில் வந்துட்டு ஒரு அழகான தொட்டி இருந்திருக்கும். அதில் செடி இருந்திருக்கும். அந்த செடியை எடுத்து மேடம் கீழே போட்டுட்டு அதில் தண்ணியை ஊற்றி குழப்பி அந்த ட்ரெஸ்ஸை கீழே போட்டு அதில் ட்ராயிங்கெல்லாம் வரைஞ்சி வச்சுருக்கேன். மண்ணை அள்ளி பட்டு அப்பயே அந்த ட்ரெஸ்ஸை நான் ராசம் பண்ணிட்டேன். உங்களுக்கு அதை பார்த்தா செம்ம காண்டாயிடுச்சு. அடிக்க தோறத்துனா உங்களே மிரட்டுறாவ. ஜேகே பார்த்துட்டு ஏன் பாப்பா அப்படி பண்ண? அப்பா அந்த ஷர்ட்டை நான் இன்னும் நான் வந்து டெக்கரேட் பண்ணேன். நீங்கள் அவளை பார்த்துட்டு டெக்கரேட் மயிர் பண்ண அப்படின்றீங்க. ஜேகே விட்டுடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிக்கிறான். நீங்கள் அப்படி கத்துறீங்க அவகிட்ட. ஜேகே சரி விடுமா ஷர்ட் ஜேகே நான் உனக்காக. ஜேகே வந்து பாப்பா வந்து எங்கள் அம்மாட்ட கொடுத்துட்டு உங்களை ஹக் பண்ணிட்டு எனக்காக ஆசையாக வாங்கி கொடுத்தது தான். சரி வீடு குழந்தை ஏதோ பண்ணி அவள் கொஞ்சம் கூட குழந்தை மாதிரியே பண்ண மாட்டேங்கிறா. திரும்ப செய்கிறதெல்லாம் சேட்டை ஏதோ சொன்னா என்னையே திருப்பி திட்டுறா. ஜேகே உங்களை பார்த்துட்டு உன்னை பார்த்த மாதிரி இருக்கா. போ
முன்ன பார்த்த மாதிரி ஒரு பிள்ளை வேணும்னு நினச்சா அது என்ன பார்த்த மாதிரி இருக்கு ரவுடி. அவங்கள பார்த்துட்டு நீ தான் ரவுடி அப்படின்றா. அட்டிங்க அப்படின்றீங்க. ஓடிட்டா. ஜிகே சிரிச்சிட்டாங்க ரூமுக்கு 26 விடுடி அப்படின்றா. நீங்கள் விட்டுட்டீங்க. அதே மாதிரி தான் டெய்லி உங்களுக்கும் உங்கள் பாப்பாவுக்கும் தொட்டா சண்டை தான். ஜேகேனால தான் பாவம் கண்ட்ரோலே பண்ண முடியல. ஜேகே இன்னைக்கு உங்கள் பிள்ளைய தூக்கிட்டே கிளம்பிட்டானா? போகிறேம்மா காலேஜுக்கே தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டான். அப்பா என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அந்த பாடம் நடத்திட்டு இருந்திருப்பான். அதை நிறுத்திட்டு அந்த பொண்ணை பார்க்குறான். ஏன் எல்லாரும் உன்னையவே பார்க்குறாங்க? ஜேகே சிரிச்சிட்டே வந்துட்டு சூஷம் அமைதியாக இருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் நடத்தி முடிச்சுட்டு அவன் வந்து அங்கே ரூம் கூப்பிட்டு போயிட்டான். ஏன்ப்பா எல்லாரும் உன்னையவே பார்த்துட்ருக்காங்க? அப்பா ரொம்ப அழகாக இருக்கேன். அதான் அப்பா சைட் அடிக்கிறாங்க. அம்மா சொல்லியிருக்கா வந்துட்டு அம்மா உன்னை மட்டும் தான் சைட் அடிக்கணும். நான் வந்து அம்மா வந்து வேறு யாரையும் சைட் அடிக்க மாட்டேன். அப்போ நீங்கள் அம்மா மட்டும் தானே அடிக்கணும். நானும் அம்மா மட்டும் தான் அடிப்பேன். ஆனால் அப்பா கொஞ்சம் அழகாக இருக்கனால அப்பா எல்லா பொண்ணும் சைட் அடிப்பாங்க. அடிச்சுல அவன் சிரிச்சிட்ருக்கா. எங்கள் வீட்டில் வந்து பார்த்தா உங்களுக்கு ஜெய்க்கு சரியான சண்டை. ஜெய்க்கு எப்படியோ வாயை மூடிட்டு உட்காந்துருக்கோம். உங்கள் பிள்ளைக்கு குனிஞ்சு சிரிச்சிட்டே இருக்கும். ஜெய்க்கு எப்படி உங்கள் பிள்ளைய பார்த்து மறைக்கிறான். ஏன்னா குட்டி வந்து கோத்துட்ருச்சு. அப்பா அம்மா வந்துட்டு அம்மா அப்பம்மா சரி இருடி தெளிவாக பேசுடி. அச்சோ இது ஒன்று அச்சா அப்பாச்சி இப்போ சொல்லிட்டா சொல்லு அப்படின்னு சொல்லி அவளை பார்க்குறீங்க. அப்பாவை வந்து காலேஜில் இருக்க எல்லா பொண்ணும் அப்பாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவளை பார்க்குறீங்க. அப்பாவை குருன்னு பார்க்குறாங்க தெரியுமா? நான் வந்து கேட்டேன் ஏன் எல்லாரும் ஒன்றை பார்க்குறாங்கன்னு. அப்பா என்ன சொன்னார்? அப்பா அழகாக இருக்கனால அப்படி தான் பார்ப்பாங்களாம். அப்படி சொன்னான் அவன். அப்பாவும் அதில் 1-2 பேரை பற்றி ஜெயிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பற்றி மாதிரி ஜேகே இல்லைன்னு தலையாட்டுறான். நீங்கள் அப்போ சிரிச்சாரா? அச்சிச்சு ஈன்னு சிரிச்சாரா? பழ தட்டிடலாமா அவங்க பாப்பா? பழ தட்டிடலாம் அப்படின்றா. ஜேகே பார்த்துறாடு குட்டி வாண்டு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்களும் உங்கள் பாப்பா பார்த்து ஜேகே அடி நடிச்சிட்ருக்கீங்க. எப்படி நீ சிரிக்கலாம் சொல்லு. ஜேகே அப்படி உங்களை எழுதிக்கல போட்டான். மாமா என்ன பண்ணுற? பாப்பா மேலே இருக்கா. பாப்பா நீ அப்பா அடி. அவன் மேலே உட்காந்து பாப்பா போட்டு அப்பா அடிக்குது அப்பா அடிக்குதுன்னு சொல்லி கத்திட்டே ஜேகே அடிச்சிட்ருக்கோம். ஐயோ மாமா சின்ன பண்ணுற அப்படின்றீங்க. ஜேகேயோட ஹேண்ட் உங்கள் செஸ்ட்டில் இருக்க ப்ரெஸ் பண்ணுறோம். அது நான் குட்டி வாண்டு எனக்கு சப்போர்ட் பண்ண நினச்சா எனக்கு குட்டி வாண்டு உனக்கு சப்போர்ட் பண்ணுது. அது காரிக்கு இருக்குது. 2 சைடு மாற்றி சப்போர்ட் பண்ணு. சிப்பு விடுடா அப்படின்னு சொல்லி ஜேகே தள்ளுறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு அப்படின்றா. என்னடா அப்படின்றீங்க. ஜேகே ஒரு மாதிரி பாடி வச்சு ரப் பண்ணுறோம். மேலே பாப்பா இருக்குடா அப்படின்றீங்க. வேணும் சின்ன வேணும் அவளை வச்சுட்டா முடியாது. வேணும் அவளை வச்சுட்டு முடியாது அப்படின்றீங்க. ஜேகே வந்து பாப்பா கொண்டு போய் உங்கள் அம்மாட்ட விட்டுட்டு வந்துட்டாங்க. சரி என்னென்னமோ பண்ணி ஜேகேக்கு உங்களுக்கு அன்றைக்கி நைட் அப்படியே ஹாப்பியாக போயிருக்கும். அப்படியே இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அழுகானே ஒரு குட்டி பையன் பிறந்திருக்கான். உங்களுக்கு ஷாக் என்னென்னா இப்போ உங்கள் பாப்பா அவ்வளோ சைலண்ட்டாக மாறிட்டா. அவள் ரொம்ப பொறுப்பான அக்காவாக மாறிட்டா. நீங்கள் உட்காந்து அவளை தான் பார்த்துட்ருக்கீங்க. தம்பி இந்த காரு எப்படி ஓட்டுச்சையா? அக்கா சொல்கிற மாதிரி தான். அக்கா அவனுக்கு ஓகே அக்கா கூட இல்லை ஒக்கக்காண்டு கிடக்குறான். நீங்கள் அவங்க 2 பற்றி பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. ஜேகே அப்போ தான் வந்திருப்பான். என்ன பார்த்துட்ருக்கேன் அங்கே பருக்கூத்த. ஜேகே பார்த்துட்டு ஐயோ என் பொண்ணு ரொம்ப பொறுப்பாயிட்டாப்பில்ல. அப்புறம் நான் அக்கா இல்லை பொறுப்பாக இருக்கணும். பார்த்து எந்திரிடா அப்படின்னு சொல்லி அவன் கையை பிடிச்சி பொறுப்பாக எழுந்திரிச்சு கீழே கூட்டு போயிட்டுருக்கா. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு எப்படி இருந்தா அவள் எப்படி மாறிட்டால. ஜேகே உங்களை பார்த்துட்டு உனக்கு ஒரு அக்காவோ தம்பியோ பிறந்திருந்தா அப்படி தான் நீயும் மாறிப்போம் முதைய. இப்போ தெரியுதுடா சிப்ளிங்ஸ் இருந்தாலோ இல்லை கூட யாராச்சும் இருந்தால் தான் நம்ம லைஃப்பில் டோட்டலி நிறைய சேஞ்சஸ் வரும் போல். ஹராத்தான் இருப்பான். இப்போ ஹராத்தனோட இல்லவே இல்லை தெரியுமா. ஜேகே உங்களை பார்த்துட்டு இப்போலாம் ஹராத்தனம் இல்லவே இல்லை. ரொம்ப சாஃப்டாக பேசுகிறா. தம்பி அவ்வளோ அழகாக கேர் பண்ணுறா. அவனை தூக்கிக்கிறா, சோறு ஊட்டுறா, அவனை பார்த்துக்கிறான். அவன் பொண்ணு ரொம்ப மாறிட்டா. ஜேகே உங்களை பார்த்துட்டு நீங்கள் ஜேகேவை ஹக் பண்ணிட்டு ஏன்னா நீ தான் என்ன நான் அப்படின்னு சொல்லி ஜேகே உங்களை பார்க்குறான். என் லைஃப்பில் நீ வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோட ஷர்ட்டாக கட்டிகிட்ருக்கீங்க. என்னை ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிட்டேன். இதுதான் லைஃப் அப்படிங்கிறதையும் கண்ணு முன்னாடி காட்டினேன். இது தாண்டி பாஸ் அப்படின்னு சொல்லி அள்ளி கொட்டினி இல்லை. அதனால தான் ஜேகே அப்படியே உங்கள் கையை பிடிச்சிட்டு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணுறான். பொறுக்கி கம்னருடா ஆல்ரெடி இப்படி பண்ணதுக்கு தான் அங்கே ஒன்று நடந்துகிட்ருக்கு. ஜேகே சிரிச்சிட்டு உங்களை ஹக் பண்ணிட்டு லவ் யூ நீங்களும் ஜேகே வந்து சிரிக்கிறீங்க. உங்கள் குட்டி பையன் தான் கீழே கற்று லவ்யூன்னு கத்துறான். எங்கடா அக்கா பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணுது காய் கற்று பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷாக்கு கீழே வந்து பார்த்தா ஆமாம் மேடம் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் சிரிச்சிட்டே ஜேகே பார்க்குறீங்க. அச்சோ என் பொண்ணு ரொம்ப பொறுப்பாயிட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தூக்கிட்டால் 2 பேரும் சேர்ந்து சமைச்சிட்ருக்காங்க. கூட உங்கள் பாட்டிக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணிட்டுருக்காங்க. உங்கள் குட்டி வந்து போயிட்டா அது மாவு வாங்கி போட்டு பிணைஞ்சிட்ருக்கு. உங்களுக்கு இப்போ தான் ஒரு
ஹாப்பி ஃபீலிங் வருது. இந்த லைஃப்பை நீங்கள் 2 வருஷத்தில் அவனுக்காக எதுவுமே மாற்றிக்க முடியாதுடா போடா அப்படின்னு சொல்லி எதையுமே மாற்றாம விட்டுருந்தீங்கன்னா இந்த லைஃப் உங்கள் லைஃப்க்கு கிடைச்சிருக்காது. இந்த டோட்டல் ஜென்மமே பிறந்து எல்லாம் வேஸ்ட்டாக போயிருக்கும். அப்படி தான் இருக்கும். அவனுக்காக நீங்கள் உங்களை நிறைய மாற்றிக்கிட்டீங்க. அவன் சொன்னதெல்லாம் இதுதான் சரின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டீங்க. அவன் கூட சேர்ந்து பேச ஆரம்பிச்சிங்க, விளையாட ஆரம்பிச்சிங்க, சிரிக்க ஆரம்பிச்சிங்க. அதுதான் உங்கள் லைஃபோட ஃபுல் சேஞ்சஸ். நீங்கள் அப்படியே ஜிக்கவே பார்த்துட்ருக்கீங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க பசங்க வந்து இப்படி இருக்காங்க அப்படின்னா ஒரு பொண்ணு தான் போய் திருத்தணும்னு. ஆனால் ஒரு பொண்ணு இப்படி இருந்தால் ஒரு பையன் திருத்தலாம் அப்படிங்கிறது ஜேகே தான் உங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள். உங்கள் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் பண்ணான். இதுதான் லைஃப் டி, இது தாண்டி ஹாப்பினஸ் அப்படிங்கிறத மொத்தமாக அவன் தான் காட்டினான். ஏன்னா அது எதுவுமே நீங்கள் பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை. இதுதான் அப்படின்னு சொல்லி காட்டி உங்கள் லைஃப்பை ரொம்ப ஹாப்பியாக கூப்பிட்டு போய் இவ்வளோ பண்ணது மொத்தமும் ஜேகே தான். ஜேகே வந்தாங்க ஹெல்ப் பண்ணிட்டுருக்காங்க. நீங்கள் அப்படியே போய் ஜேகே பேக்கப் பண்ணுறீங்க. உங்கள் அத்தை சீரியஸ்டியாக வந்து கிச்சன்லேருந்து வெளியே போயிட்டாங்க. உங்கள் குழந்தைங்க 2 என்ன அதுங்க செஞ்சுட்டு இருந்த வேலையை செஞ்சுட்டே இருக்கு. என்னடி எல்லாம் ஓவர்ஃப்ளோ ஆகுது போல். எல்லாமே நினச்சேன். என் புருஷன் எனக்காக என்னென்ன பண்ணியிருக்கான், என்னென்ன மாற்றலான்னு சொல்லி நினச்சேன்னா அதான் அப்படி என்ன நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்களை அப்படியே முன்னாடி இருக்கிறான். குடியாரியாக வேண்டிய என்னைய ஃபேமிலிகளை மாற்றி இவ்வளோ சாணியாக லைஃப் கொடுத்து யார் குடிக்காரி யாருடி குடிக்காரி அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். வேணுடா ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. உங்கள் குழந்தைங்களும் சிரிச்சிட்ருக்கு. ஸோ ஹாப்பி எண்டிங். இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படியோ கொண்டு போகிறேன்னு சொல்லி எப்படியோ கொண்டு போய் முடிச்சு விட்டுட்டேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு இது எந்தெந்த சீன் பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. பை, லவ் யூ.